அகரமாய் விளங்கும் இறைவா போற்றி. அகர முதலாம் ஆதியை போற்றி. அகர முதலாம் எழுத்தே போற்றி. அகரமாய் விளங்கும் இறைவா போற்றி. வேண்டுதல் வேண்டாமை நடி போற்றி. மலர்மிசையேகும் மானடி போற்றி. குணமெனும் குன்றே குறியே போற்றி. அகர முதலாம் எழுத்தே போற்றி. அகர முதலாம் ஆதியே போற்றி. அகரமாய் விளங்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். உலக திருக்குறள் தகவல் மையத்தின் சார்பில் வாரந்தோறும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு நல்லதொரு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் வை ராமசாமி அவர்களே, முன்னிலை வைத்து சிறப்பு செய்யக்கூடிய பேராசான் வளனர் செய்ய அவர்களே, இன்றைய சிறப்புரையாளராக வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா சச்சிதானந்தம் நாராயணன் அவர்களே, நல்லதொரு இறைவேண்டலை பாடி அமர்ந்திருக்கக்கூடிய பிரபாகிருஷ்ணன் அவர்களே, இறுதியில் நன்றியுரை கூறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய முனைவர் முருகன் அவர்களே, வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் வணங்கி மகிழ்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வாரந்தோறும் நடைபெறக்கூடிய இந்நிகழ்ச்சியை நடத்துவதென்பதே மிக சிரமமான செயல்தான். ஏனென்றால் நல்ல அறிஞர் பெருமக்களை ஆய்ந்து தேர்வு செய்து அவர்களுக்கென்று ஒரு நல்லதொரு ஈற்றடியாகிய 3 சீர்களை கொடுத்து இங்கு பேசுவதற்கு மட்டுமல்லாமல் அவர்களை கட்டுரை வடிவில் எழுதி வரவும் செய்த ஒரு பேராற்றல் மிக்க ஒரு செயலை நம்முடைய தலைவர் வை ராமசாமி அவர்கள் நாளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுடைய பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி அவர்களை நான் வருக வருக என வரவேற்று போற்றுகின்றேன். அடுத்ததாக நம்முடைய பேராசான் வளனர் செய்ய அவர்கள் தொண்டு செய்வாய் தமிழுக்கே துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்ற பாரதிதாசனின் வாக்கிற்கு இணங்க தன்னுடைய பணியை நாளும் சிறக்க செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய செயல்முறையை எண்ணி நாம் வியக்கும் வண்ணமாக நம் ஒவ்வொருவரையும் அவர்கள் தன்னுடைய சொல்ல ஆற்றலின் காரணமாக நம்மையெல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அன்னார் அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாளும் நாம் கேட்டு இன்புற்று கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இந்த அவையில் முன்னிலை வகித்து இருப்பது நமக்கெல்லாம் மிக பெருமை கொடுப்பதாகும். அன்னார் அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்று போற்றுகின்றேன். அடுத்ததாக இன்று நம்முடைய நல்லதொரு தலைப்பினை எடுத்துக்கொண்டு அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பை பார்த்தென்றால் பசப்புரு பருவரல் என்ற 119வது அதிகாரமாகிய எடுத்துக்கொண்டு ஐயா அவர்கள் இந்த தலைப்பை அவர்கள் தேர்ந்தெடுத்ததே மிக ஒரு ஆச்சரியத்தை எனக்கு கொடுக்கின்றது. அன்னார் அவர்கள் இங்கு வாரந்தோறும் சிறிது காலமாக அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாநில தமிழ் சங்கத்தில் ஒவ்வொருவரும் பேசுவதை நன்கு கேட்டு அவர்களை பற்றிய சில குறிப்புகளை தேர்ந்தெடுத்து இங்கு சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர் நம்முடைய சச்சிதானந்த நாராயணன் அவர்கள் இன்று இந்த தலைப்பில் நன்னிலையார் ஆவர் எனின் என்ற ஈற்றடியாகிய அந்த பாடல் 1189வது குறள், பசக்க மண் பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நன்னிலையார் ஆவரெனி என்ற குறளை அவர்கள் எடுத்துக்கொண்டு இன்று நமக்கு நல்லதொரு ஆய்வு கட்டுரையை வழங்க உள்ளார்கள். அன்னார் அவர்களுடைய ஆய்வு என்ன என்பதை பொறுத்திருந்து நாம் காண்போம். அதற்கு முன்னால் மூவருடைய உரையை நான் கூறி என்னுடைய வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு கலைஞர் அவர்கள் சொன்ன உரையை பார்த்த பொழுது, பிரிந்து சென்றிட என்னை ஒப்புக்கொள்ளுமாறு செய்த காதலர் நலமாக இருப்பார் என்றால் என் உடல் பசலை படர்ந்தே விளங்கிடுமா
ஆக என்று சொல்கிறார். அடுத்ததாக நம்முடைய பேராசான் வளர்நரசு அவர்கள் குறிப்பிடும் பொழுது, தான் பிரிந்து செல்வதாக நான் ஏற்குமாறு நயமாக கூறி சென்ற என் காதலன் நலமாக இருக்கிறான் என்றால் என் மேனி என்றும் பசலை நோயுடன் இருக்கட்டும் என்று மிக அருமையான ஒரு உரையை பேராசிரியர் வளர்நரசு அவர்கள் நமக்கு இங்கே எடுத்து கூறுகிறார்கள். வாசுப மாணிக்கனார் கூறும் பொழுது, பிரிவை இசைவித்த தோழி நலமெனின் பட்டு போலும் என் மேனி பசகட்டும் என்று மிக அருமையாக மிக சுருக்கமான ஒரு உரையை நம்முடைய வாசுப மாணிக்கனார் ஐயா அவர்கள் இங்கு எடுத்து இயம்புகின்றார்கள். இவ்வாறு உரையாசிரியர்கள் பல்வேறு கருத்துக்களை தன்னுடைய அறிவுக்கு எட்டிய வண்ணம் கூறினாலும் கூட இன்று நமக்கு ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த குறட்பாவிற்கு அவர்கள் எவ்வாறு ஆய்வு செய்திருக்கிறார்கள், எந்தெந்த இலக்கியங்களை எல்லாம் அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டு மகிழ இருக்கின்றோம். இந்த நல்ல நாளில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று என் வரவேற்பினை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். உலக திருக்குறள் தகவல் மையத்தின் சார்பாக வாரந்தோறும் நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் சான்றோர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய கூட்டத்தினுடைய முன்னிலை வைக்கின்ற தமிழ் மாமணி ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். சிறப்பான இறைவேண்டல் பாடிய திருக்குறள் பிரபா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். நல்லதொரு வரவேற்புரையாற்றிய பேராசிரியர் அம்மா பிரம்மசக்தி அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். நன்றியுரையாற்ற இருக்கின்ற முனைவர் திருக்குறள் முருகன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் ஒரு முறை வந்திருக்கின்ற அனைவரையும் வணங்கி இன்றைய சிறப்புரையாற்றுவதற்காக வருகின்ற அருமை சகோதரர் பொறியாளர் சச்சிதானந்த நாராயணன் அவர்கள் இன்று 119வது அதிகாரமாகிய பசப்புரு பருவரல் என்ற அதிகாரத்திலிருந்து 1189வது குறளை பற்றி அவர்கள் நமக்கு கருத்துரையை வழங்க வந்திருக்கிறார்கள். பசக்கமன் பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நல்நிலையர் ஆவர் எனின் என்ற ஈற்றடியை வைத்துக்கொண்டு ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்கள் மிக சிறப்பாக உரையாற்ற வல்லமை படைத்தவர்கள். அவரை பற்றிய ஒரு சில குறிப்புகள் மட்டும் உங்கள் மத்தியிலே நான் கூறுகின்றேன். திரு சச்சிதானந்த நாராயணன் அவர்கள் மதுரை தமிழ்ச்சங்கத்திலே உறுப்பினராக பல ஆண்டுகள் அங்கே உறுப்பினராக இருந்து பல்வேறு பணிகளை ஆற்றியவர். அங்கே அவர்கள் கடல் கொண்ட குமரி கண்டம் என்ற நூலை அங்கே வெளியிட்டு அவர்கள் சிறப்பு செய்தார்கள். அவர்கள் காஞ்சிபுரத்திலே இந்து தமிழ் கவிஞர் மன்றம் ஐயா அவர்களுக்கு கவிஞர் பட்டம், பாவலர் பட்டம் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நாளிதழ்களில் அவர்கள் த பாம்பே டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நெல்லை தமிழ் முரசு, தி இந்து, சிங்கப்பூர் தமிழ் முரசு என்ற 4 பத்திரிகைகளிலும் அவர்கள் கட்டுரை எழுதி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர்கள். சிங்கப்பூர் தமிழ் பண்பாட்டு கழகத்திலே அவர்கள் உறுப்பினராக இருந்து பல்வேறு பணிகள் ஆற்றிய பெருமைப்படையவர்கள். நைஜீரியா திராவிட சங்கம் என்ற இதிலே அவர்கள் உறுப்பினராக இருந்து பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். ஆய்வுகள், அவர்கள் செய்த ஆய்வுகள் திருக்குறள் இன்பத்துப்பால் என்ற நூலை மிக சிறப்பான ஆய்வுரையாக வழங்கியிருக்கின்றார்கள். லெமோரியா குமரி கண்டம் என்பதை பற்றி ஒரு ஆய்வு, பீட்டர் புரூக் மகாபாரதம் திரைப்பட ஆங்கில உரையாடல் தமிழாக்கம் என்பதை பற்றிலாம் மிக சிறப்பாக உரையாற்றிய பெருமகனார்கள் அவர்களுக்கு பயிற்றுவித்த தமிழாசிரியர் பெருமக்களெல்லாம் வித்வான் சிவசம்பு அவருடைய மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர், வித்வான் கல்யாணராமன், தனித்தமிழ் வித்தகர் ஐயா நம்முடைய பேராசிரியர் பால் வளர்நரசு ஐயா அவர்கள், பேராசிரியர் ஐ மாயாண்டி பாரதி ஐயா அவர்கள், இவரெல்லாம் அவருடைய பெரும் பேராசிரியர்கள் ஆவார்கள். அவரிடம் இவர் கற்றவர். ஆகவே இவர் மிக சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்த ஐயா அவர்கள் வாரந்தோறும் நம்ம கூட்டத்திற்கு தவறாமல் கலந்து கொண்டு மிக சிறப்பாக பணி செய்கின்ற பெருமகனார் அவர்கள். இன்று நமக்கு பசப்புரு பருவரல் பிரிவு துயரால் பசலை தோண்டி வருந்துதல் என்ற தலைப்பு. அவர்கள் 1189 குறள், பசக்கமன் என் பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நல்நிலையர் ஆவர் எனி, என்னை உடன்படச் செய்து பிரிந்தவர் சொன்ன சொல் தவறாமல் விரைந்து வருவாரானால் இப்பசலை நோய் என்மேல் நன்கு படர்க என்று ஐயா பேராசிரியர், ஐயா தமிழ் மூதறிஞர்
திருக்குறள் மூதறிஞர் ஐயா ராமசாமி ஐயா அவர்கள் தன்னுடைய உரையிலே மிக சிறப்பான உரையை தந்திருக்கிறார்கள். அவர்கள் உரையோட என்னுடைய தலைமுறையை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது நம்முடைய ஐயா சச்சிதானந்த நாராயணன் அவர்களை உங்கள் எல்லோரும் சார்பாக பேசுமாறு அவரை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் இசையோடு வளர்ந்த மொழி என்பதால் என் உரையின் நடுவே நிச்சயமாக இசைப்பாடல்கள் இருக்கும். என்னுடைய தமிழாசிரியர் பேராசிரியர் வளனரசு அவர்கள் இன்று நேற்றல்ல பல காலமாக எனக்கு ஊக்கம் கொடுத்ததால், அந்த ஊக்கம் நெஞ்சிலே நிறைந்திருந்ததால் எந்த குரலை எடுத்து பேசலாம் என்றபோது இந்த குரல் ஞாபகத்துக்கு வந்தது. இதற்கு முன்பே இந்த அவையில் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் ஒரு முறை நெடுநல்வாடியை பற்றி பம்பாயில் பேசும்போது வேம்புதலை யாத்த நோன்காள் ஏகம் என்ற ஒரு சொல் எடுத்து பேசினார்கள். கேட்க கேட்க இனித்தது. எனவே அவரை மனதில் நினைத்து இந்த உரையை நான் தொடங்குகிறேன். பேர் தரும் நூலொன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேறு பெறும் அவையில் நில்லாதவன், கூறும் வகையறிந்து சொல்லாதவன், பேசும் பொருள் எடுத்து சொல்லாதவன், தனக்கு யார் தருவார் இந்த அரியாசனம், புவி வளன அரசோடு எனக்கு இந்த சரியாசனம். இதுதான் என் உரையின் தொடக்கம். இப்போது வருவோம். இந்த உரை என்பது, இந்த குறள் என்பது பசக்க மண் பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவரெனின். நயப்பித்தார் நன்னிலையர் ஆவரெனின் என்றால், நன்னிலை இல்லாத ஒரு பெண், கணவனை பிரிந்த பெண் புலம்பும் பாடல்தான் இந்த குறள் என்பது ஒருதலையான முடிவு. அதாவது குறள் விளக்க பொருளை அறியாமல் குறள் ஆராய்ச்சிக்குள் நாம் போக முடியாது. அதனால் இந்த குறள் பசக்க, பசப்பு என்றால் என்ன, ரொம்ப பசப்பித்தான் பேசாத என்று நாம் இலகு நடையாக கூறுகிறோம். ஆனால் மேனியில் தன் கணவனையோ காதலனையோ பிரிந்த பெண்களின் கழுத்து, அவர்களுடைய தோள், சிறுபுறம், முன்கை, கன்னக்கதுப்பு, நெற்றி ஆகிய இடங்களில் தேமல் படர்தல் தான் பசப்பு. பெரிதாக ஒன்றுமில்லை. இது மருத்துவர் ஐயா அவர்களுக்கெல்லாம் அவர்கள் அறிந்திருப்பார்கள் இதனுடைய கூறுபாடு என்ன, இதனுடைய வேதியியல் விளக்கங்கள் என்ன என்பதை. இந்த பசப்பு தேமல் எவ்விதம் படர்கிறது, எதனால் படர்கிறது, இதை வள்ளுவர் எங்கே கொண்டு போய் எதனோடு முடிச்சு போடுகிறார் என்பதை மிக அருமையாக இந்த குறள் விளக்குகிறது. இப்பொழுது சிவமாணிக்கம் ஐயா அவர்கள் சொன்ன, அம்மா அவர்கள் எடுத்து கூறினார்கள் அந்த உரையில், பட்டு என்பதை, அந்த பட்டாங்கு என்பதில் உள்ள பட்டு என்ற சொல்லை எடுத்து அவர் ஒரு குறள் விளக்கம் தந்திருக்கிறார். அதை இப்பொழுது தான் அறிகிறேன். இருக்கட்டும். முதலில் தேமல் என்பது பசப்பு, உறுதல், தேமல் உறுதல். அடுத்தது படர், படர் என்றால் துன்பம். இந்த விளக்கம் தமிழ் இலக்கியத்தில் எங்கெங்கெல்லாம் வருகிறது என்பதை பின்னர் விளக்குவோம். அடுத்தது மண் என்பது பசக்க மண், அது அசைச்சொல், அதுக்கு பொருள் இல்லை என்பது என்னுடைய முடிவு. இச்சொல்லை நாம் பிரித்து பட்டு ஆங்கே என்று 2 பொருள் தரும் சொற்களாக்கி இவற்றை பிற சொற்களுடன் கொண்டு கூட்டி பொருள் காண்போம். என் என்ற இன்னொரு சொல் இருக்கிறது. என் மேனி என்கிறாள். என் என்ற சொல் விந்தையான இந்த ஈரெழுத்து சொல் தன்மை ஒருமையாகவே தெரிவதாயினும் நம் குறள் விளக்கத்திற்கு வினா சொல்லாக என் அவியினும் வாழினும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஒளித்தக்கால் என்னாம் ஓரி எலிப்பகை நாகம் மூச்சு விட கெட்டுவிடும் என்று கூறும் அளவில் என் என்ற சொல் என்னாம், எதற்கு, என்ன பொருள், என்ன பயன் என்ற பொருளில் வருகிறது. இந்த குறளில் என் என்ற சொல் 2 வகையான பொருளை தருகிறது. என் மேனி, என்னுடைய உடல், பசக்க. இன்னொரு பொருள், அது பசந்து போனால்தான் என்ன என்ற பொருளில் இந்த சொல் என் என்ற சொல் வருவதாக நான் கருதுகிறேன். வினா சொல்லாக என், என்னாம் என்னும் எம் குறட்கூறாய்வுக்கு உதவும் விதத்தை நாம் பிற இலக்கியங்களோடு பின்னர் ஒப்பிடுவோம். மேனி, இது இத்தலைவியின் மேனி, விளக்க தேவையில்லை. இவருடைய இந்த மேனி என்ற சொல்தான் இக்குறளின் தலைச்சீர், அளவடியில் 4ஆம் சீர் என 2க்கும் என்னால் கொண்டு கூறப்படும். பிறகு நயப்பித்தார், மிகவும் இன்றியமையாத இச்சொல் நயப்பித்தார் என்பது. இந்த நயப்பித்தார் என்பதை இந்த குறளில் திருவள்ளுவர் 3 இடங்களில் கூறுவதாக நினைக்கிறேன். மிக இன்றியமையாத இச்சொல் இக்குறளில் எத்தனை இன்றியமையாதது என்பதையும், அது புணர்தல் நிமித்தமும் என்ற
குறிஞ்சித்திணையின் அடையாளமாக நான் கருதுகிறேன். இந்த அழகை எப்படி என்று பின்னர் பார்ப்போம். நன்னிலையர். நன்னிலை என்றால் நல்ல நிலை, பொருளிலும் வாழ்விலும் மகிழ்விலும் நல்ல நிலையில் வாழ்வதற்கு நன்னிலை என்று பொருள். கல்வியிலும் மேம்பாட்டிலும் உழைப்பிலும் சிறந்த நிலை நன்னிலை. நன்னிலை என்ற இச்சொல் இக்குறளுக்கு அறநோம்படை என்ற அறிவொளியை இக்குறத்தலைவியின் செங்கனி வாயுதல் சிதறிய சிந்தேனாக எவ்விதம் மாற்றியது என்பதையும் பின்னர் விளக்குவோம். ஆவார் எனின் என்ற இச்சொல் இக்குறள் தலைவியின் குறிய எதிர்ப்பை வலியுறுத்துவதோடு நெய்தல் திணைக்குரிய இரங்கல் உணர்வை விளக்குவதாக அமைந்திருக்கிறது. ஆக இக்குறள் மருதம் நீங்களாக குறிஞ்சி, முல்லை, பாலை, நெய்தல் என்ற 4 நிலத்திற்கும் உரிய உள்ளுரை விளக்கங்களை தன்னிடம் கொண்டிருக்கிறது. குறுகத் தேய்த்த குறள் என்றும் அணுவை தேய்த்து ஏழ்கடலை புகட்டியது என்றும் இடைக்காடனாரும் ஔவையாரும் மிக அழகாக இந்த குறளின் கருத்தை, குறளினுடைய பெருமையை கூறியிருக்கிறார்கள். அவர்கள் கூறுவதற்கு காரணம் இது போன்ற குறள்கள் தான். அதாவது பசக்க என்மேனி பட்டாங்கு, பசக்க என்மேனி பட்டாங்கு, அங்கே நயப்பித்தார் நன்னிலையர் ஆவரேனின். அவர் நல்ல நிலையை அடைவதற்காக என் உடல் பட்டு சீரழிந்து போனாலும் கவலை இல்லை என்று கூறக்கூடிய தெம்மாங்கு உள்ளம், திறந்த உள்ளம் அவளிடம் இருக்கிறது என்பதை, அதுதான் வாழ்வின் அறநூலுக்கு உதவுவதாக இருக்கும் ஒரு மனக்குறிப்பு என்பதையும் வள்ளுவர் கூறுகிறார். இனி இக்குறளை நான் சொன்னபடி 4 நிலத்துக்கு உரிய குறளாக நான் மாற்றுகிறேன். குறள் என்பது தமிழ் இலக்கியத்தில் அகநானூறாக இருக்கட்டும், புறநானூறாக இருக்கட்டும், எல்லா இலக்கியங்களாகட்டும், அவையெல்லாம் ஒவ்வொரு குறிப்பில் ஒரு நிலத்திற்குரிய ஒரு திணைக்குரிய அளவில்தான் அடைக்கப்பட்டிருக்கின்றன. சில பல நிலங்களுக்கு உண்டான அளவில் ஒரு சில பாடல்கள் இருக்கலாம். ஆனால் இக்குறள் 4 நிலங்களுக்கு உரிய குறளாக அமைகிறது. எவ்வாறெனில் இத்திணையில் ஒழுக்கம், புணர்தலும் அதற்கான காரணமும் கபிலரின் குறிஞ்சி, பூக்கள், பாட்டு, தொகை என பாடப்பட்ட எல்லா பணுவல் வரிகளிலும் பரவி கிடக்கின்றன. அன்னாய் நின்மகள் பாலும் நாள் பழங்கொன்று நனிபசந்த மேனியல் என்று குறிஞ்சி பாட்டில் கபிலர் அழகாக கூறுகிறார். அன்னாய் நின்மகள் பாலும் முன்னாள் பழம் கொண்டு நனி பசந்த மேனியல். இக்குறளில் வருகின்ற பசப்பு என்பது அவராலும் முதலிலேயே கையாளப்பட்டிருக்கிறது குறிஞ்சிப்பாட்டில் என்று கபிலர் காதலனை பிரிந்த கன்னி இளமானின் உடலில் தேமல் என்ற பசலை 1182ஆம் குறளில் இவர் தந்து என்மேல் ஊறும் பசப்பு என்று திருவள்ளுவராரும் கூறப்படுகிறது. இவர் என்றால் இவர் என்று முன்னிலை ஒருமையில் கூறலாம். இவர் என்றால் கொப்பும் கொடியுமாக கப்பும் கவருமாக படரக்கூடிய தன்மையையும் கூறலாம். இவர் தந்து என் மேனி மேல் ஊறும் பசப்பு என்று படர்ந்ததாக குறிக்கிறார். அதையும் திருவள்ளுவர் தான் கூறுகிறார். இவர் என்ற சொல் முன்னிலை உரிமையாக இவளை விட்டு பிரிந்த காதலை மட்டுமல்ல, இச்சொல்லுக்குரிய இவர் கொப்பும் கொடியுமாக பற்றி படர்தலை பயிரியல் குறிப்பிடுகின்றது. நயப்பித்தார் குறிஞ்சித்திணைக்குரிய புணர்தல் நிமித்தமும் ஆகிய நயப்பித்தார் என்ற சொல் இக்குறளில் எவ்விதம் அந்த திணை ஒழுக்கத்தை குறிப்பிடுகிறது என்று பார்ப்போம். நயப்பித்தார் என்றதால் தன் மேனி தழுவி தன் உள்ளமும் உடலும் ஒருங்கே ஓப்படைய, அதாவது நல்லின்பம் நல்கிட தன்னை பால் எனவும் தேன் எனவும் நன்னயம் செய்து காதலித்தவன் என்று கூறுகிறாள். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அலையிடை பிறவா அமுதே யாழிடை பிறவா இசையே தாளிரும் கூந்தல் தையால் நின்னையோடு உளவாக் கட்டுரை பல பாராட்டி கோவலன் எவ்விதம் கூறினானோ அதே போல இவளை விட்டு பிரிந்த இந்த காதலன் கூட அவளை நயப்பித்து தன்பால் காதல் உணர்வு பொங்குமாறு சிறப்பித்த அந்த வேளையில், நயப்பித்த வேளையில் இவள் என்னவாகிறாள் என்றால் அவனிடம் தன் முழு அன்பையும் பரிமாறிக்கொள்கிறாள். கவிஞர் பாடுவார், பசிக்கும் நேரத்திலும் பரிமாறினேன் என்பார். அவர் ஒரு பாடலில் சொல்லுவார், பசிக்கும் நேரத்திலும் பரிமாறும் தன்மை காதல் இன்பத்திற்கு மட்டும்தான் உள்ளது. இவ்வாறு களவிலோ கற்பிலோ காதலில் கூடி இன்புறும் புணர்ச்சி விதுமலை திருவள்ளுவர் அவள் மேனியில் கொடியாய் கண்ணக்கதுப்பு தோல் கழுத்து மார்பு முழங்கில் படரும் தேமலை குற்றம் சாட்டுவது 1187ஆவது குறளில், அதாவது இதற்கு முந்தைய குறளில் புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்ளவற்றே பசப்பு என்கிறார். அவனோடு கூடியிருந்த நேரத்தை விட்டு சற்றே பிரிந்தபோது எங்கே இவன் போகிறானோ அந்த நேரத்தில் இவளை பற்றி கொள்வோம் என்று இந்த பசலை நோய் அவளை பற்றியதாக கூறுகிறார். அடுத்து நயப்பித்தார் என்றால் தன்னை களவிலோ கற்பிலோ காதலித்த தலைவர் என்று பண்டாரகர் முனிசாமி வரதராசன் மட்டுமல்ல,
திருக்குறளுக்கு மறுமுறை எழுதிய நெல்லைப்புலவர் ஞானமுத்து தேவனைய பாவாணர் அவர்களும் அவர் காதலித்தவன் என்றுதான் கூறுகிறார். நயப்பித்தவன் இல்லாததால் அவளுடைய நரும்பு மேனி பசலை படர்ந்தது என்று அறிவோம். ஆகவே இக்குறள் குறிஞ்சி திணைக்குரியதா? சற்று எண்ணி பார்ப்போம். நான் சொல்கிறேன், என்னுடைய மனதில் பட்ட ஐயத்தை கூறுகிறேன். இக்குறள் நயப்பித்தார் என்ற சொல்லால் குறிஞ்சி நிலத்திற்குரிய புணர்தல் நிமித்தமும் ஆகிய பண்பை சார்ந்தது என்று நான் முடிவு செய்கிறேன். நட்கவின் தொலையவும் நறுந்தோள் நிகழவும் புட்பிரர் அறியவும் புலம்பு வந்தழைப்பவும் உட்கரந்துரையும் உய்யா அரும்படர். இது நட்கவின் தொலையவும் நறுந்தோள் நெகிழவும் புட்பிரர் அறியவும் புலம்பு வந்தழைப்பவும் உட்கரந்துரையும் உய்யா அரும்படர் என்பது குறிஞ்சிப்பாட்டில் வருகிறது. இந்த நோய் என்பது உடலுக்கு உள்ளே இருந்து ஒரு பெண்ணை வாட்டி வதைக்கும் நோயாகும். அவள் யாரிடமும் எதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது, தன் தோழியை தவிர. தோழிக்கும் ஒரு உண்டு, அதற்கு மேல் அவளும் போக முடியாது. அதனால்தான் அவள் சொல்கிறாள், இந்த குறிஞ்சிப்பாட்டே தோழியின் கூற்றாகத்தான் வருகிறது. கபிலர் கூறுவதையும் பசந்து என் மேனி பட்டு போய் விட்டால்தான் என்ன? பசக்கமன் என்றால் பசந்து என் மேனி பட்டு போய் விட்டால்தான் என்ன என்று இக்குறளில் தலைவி கூறுவதையும் ஒப்பிட்டால் இக்குறள் குறிஞ்சிக்கும் ஏற்ற ஒரு திணை ஒழுக்கத்தில் தலைப்பட்டது என்றே காண்கிறோம். தோழியே, என் மேனி பசலை படர்ந்து பட்டு போனால்தான் என்ன என்று கூறும் இவள் என்று வருவான் அவன் என்ற நிலைப்பாடு தெரியாமல் நீரெறி மலர்க்கின் சாயுதழ் சோர ஈரிய கல்லும் இவள் பெருமதர் அழைக்கன் என்று கபிலர் காட்டும் குறிஞ்சி நாடனின் குதூகல பிரியையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த முடிவுக்கு நான் வர பேராசிரியர் வளனரசு அவர்கள் அழகிய பொருள் இலக்கியமாகிய நெடுநல் வாடையின் வேம்புதலையாற்று நோன்காள் இயக்கம் என்பதை எவ்விதம் எடுத்து புறப்பாடலாக இருந்ததை அகப்பாடலாக இருந்ததை புறப்பாடலாக மாற்றினார் என்று ஒரு முறை கூறினார். ஒரு முறை கூறவில்லை, அவர் 2 முறை. நான் இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் 2 முறை இந்த சங்கத்தில் ஒரு முறையும் பம்பாயில் ஒரு முறையும் கேட்டிருக்கிறேன். ஆக ஒரே ஒரு சொல் குறளில் அமையுமானால் அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு நாம் அது எந்த திணையை சார்ந்தது என்பதை ஆராய்வதுதான் என்னுடைய பேச்சின் முழு மூச்சு. நயப்பித்தார் என்ற சொல் அதன் உட்பொருளால் இக்குறளை குறிஞ்சி மலை சார்ந்த திணைப்புணத்திற்கு கொண்டு போய் விட்டது என்று நான் கூறுவது தவறா? அடுத்ததாக முல்லை நிலத்தை பார்ப்போம். இக்குறள் எப்படி முல்லை நிலத்திற்குரியதாகிறது என்பதை. இருத்தல் முல்லை, ஆட்சி இருத்தல் முல்லை. கணவனோ அல்லது காதலனோ தன்னை பிரிந்த பிறகு அவள் தனியே இருந்து புலம்புவதுதான், தன்னை ஆட்சி இருப்பதுதான், தன் மனதை தேற்றி இருப்பதுதான் முல்லை ஒழுக்கமாக குறிப்பிடப்படுகிறது. இது தொல்பொருள் இலக்கணம். இத்திணையின் ஒழுக்கம் பொருள் அல்லது போர் என சேநெடுந்தூரம் சென்ற காதலனை எண்ணி மேனி நலிய அதில் தேமல் பசலை படர கண்கள் கழுல உயிர்ப்பு ஒடுங்க எவர் சொல்லியும் ஆற்றாமை தீராமல் காதலன் வருவை கண்கள் பூக்க எதிர்பார்த்து இருக்கும் நிலை, இதுதான் முல்லை நிலை. இந்த நிலையில் அவன் போருக்கு போனான் நான் போர்க்களமானேன், அவன் வேல் கொண்டு சென்றான் நான் விழிகளை இழந்தேன் என்று கண்ணதாசன் அழகாக பாடுவார். அது முல்லை நில ஒழுக்கத்தில் அவர் மனதில் உதித்த பாடல் என்று ஆற்றாமையின் பாட்பட்ட இந்த குறளின் பாடல்லா தலைவியின் தனிமை புலம்பலை தனக்கே உரிய எளிய தமிழில் விளக்கிற்கு எண்ணெயாகி அவர் அமைத்த பாடல் 1-2 அல்ல, நிறைய இருக்கின்றது. அது மெல்ல மெல்ல கூறுவேன். அப்படியே மெல்ல வாருங்கள் முல்லைப்பாட்டிற்குள். நம்முடைய 5ஆம் பாடலாகிய முல்லைப்பாட்டிற்குள் மெல்ல செல்வோம். என்னவெனில், அங்கே இக்குறளின் தலைவியைப் போல் மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி அவளுடைய நிலை, அவளுடைய முல்லை ஒழுக்க நிலை என்னவென்பதை காட்டுகிறார். பாடி வீடு சென்ற பாண்டியன் அல்லது வெண்ணிப்பரந்தலை தகடூர் என பல போர்க்களங்களுக்காக பலரோடு முரணிய பாசறை தொழிலை மேற்கொண்ட பாண்டியன் வாராதது கண்டு பசலை படர்ந்து வருந்தும் காட்சி இது. இந்த குறளின் நயப்பித்தார் நன்னிலையராவர் என்று வருந்தும் அந்த பெண்ணின் நிலையைப் போலவே அவர் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் பெண் ஒருத்தியை நம் முல்லைப்பாட்டில் காணலாம். பாலருந்தும் தன் கன்றை தொழுவில் தவிக்க விட்டுவிட்டு மாலை வரை மந்தையில் புல்மேய்ந்து வீடு திரும்பும் தாய்ப்பசுவின் கழுத்து மணி யோசை கேட்டு அம்மா என்று கணைக்கும் குரல் கேட்டு அந்த பசுவை ஓட்டி வரும் ஆயர் மகள் இதோ உன் தாய் வருகிறாள் என்று சொல்லி எங்கள் காதுகளில் எங்கள் காதுகளில் விழுந்தது. அதனால் பாண்டிமாதேவியே அழாதே, பொறுத்திரு என்று சொல்லியும் ஆற்றாமை தீராமல் அழும் தேவி உயிரோவியத்தை உணர்த்தவில்லையோ? இக்குறள் எப்படி உணர்த்துகிறது என்றால்,
சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயல் அலமரல் கேட்டு ஆய்மகள் அவள் என்ன செய்கிறாள்? அந்த ஆள்மையை என்ன செய்கிறாள்? இன்னே வருகுவர் தாயர், உன்னுடைய தாய் பசு இதோ வருகிறது என்று கூறுகிறாள். அதை கேட்டும் நீ அமைதியடை மகளே என்று தோழியரும் செவிலியரும் மற்றாயும் எல்லோரும் சொல்கிறார்கள். என்றாலும் காட்டவும் காணால் கழுள் சிறந்து பூப்போல் உண்கண் புலமும் துரைப்ப அவளுடைய மேனி பசலை படர்ந்து அவள் மேனி நலிவுற்று அவள் அழுகிறாள் என்று கூறுகிறது. அதனால் இக்குறளும் அதே போல இத்தலைவியை வருத்துகிறது என்பதை இந்த முல்லைப்பாட்டின் ஒழுக்கமாகிய இல்லிருத்தல் என்ற நிலையிலிருந்து நாம் காண்கிறோம். அடுத்து, ஆண்களைப் போல் பெண்களால் மடலேற இயலாது. பெண்கள் மடலேறுவதில்லை, அவர்கள் நாணத்தின் பிறப்பிடம். ஊராரின் கௌவையாளர் ஆம்பல் வலிக்கும் இருந்தும் காதல் மாதவி இன்னொரு வகையில் மடல் ஏறினாள். எப்படி ஏறினாள்? உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். என்னோட காதல் மாதவி போய் மடல் ஏறினாள் என்று கூறுவார். அவள் பெண்ணாளாயிற்றே, அவள் எப்படி மடல் ஏறுவாள் என்றபோது அவளும் மடல் ஏறியிருக்கிறாள் என்றால், மாலை வாராராயினும் காலை காண்குவோம் என்று அவள் காதலில் தகித்தவள். கடலென்ன காமம் உணர்ந்தும் மடலேரா பெண்மையின் பெருந்தக்கதில் என்று வள்ளுவர் கூற்றை அறியாதவள் அல்ல. அவள் சிறந்த ஒரு கல்விமான். எனினும் அவள் என்ன செய்கிறாள் என்றால், முதிர்பூந்தாளை முடங்கல் வெண்தோட்டு திருமுகம் போக்கும் செவ்வியலாகி அலத்தக கொழுஞ்சேர அலையி அயலாது பித்திகை கொழுமுகை ஆணி கை கொண்டு மடல் ஏறினாள். என்ன மடல் ஏறினாள் என்றால், அவள் தாளை மடலில் அவள் வரைந்து அதை தன்னுடைய தோழியிடம் கூனியிடம் கொடுத்து கோவலனிடம் கொண்டு சேர்க்குமாறு அவள் கூறினாள் என்கிறாள். ஆக மடலேறுதல் என்பதை நாம் மடலேறு ஒரு பனைத்தோட்டில் ஏறி குதிரை போல் செய்து அதில் கொண்டு போய் காட்டுவதும் இவள் பெண் இந்த பெண் எனக்கு வேண்டும் என்னும் கூறும் ஆண்களின் தரவுக்கு மட்டுமல்ல, பெண்களும் மடல் ஏறுவார்கள். இப்படித்தான் காதல் கடிதம் எழுதி அனுப்பினாள். அடுத்து, மாதவி இரவு இதுவும் மட்டுமல்ல, அதாவது கடிதமே தனிப்படர் என்பது தனிமை, இரக்கம் அல்லது ஆற்றலாக கண்ணதாசன் பாடலில் கூறுவதானால், நடு இரவினில் விழிக்கின்றாள். அழகாக பாடுவார். ஒரு காவலன் மகள், போலீஸ்காரன் மகள் என்ற திரைப்படத்தில் அவர் இவ்வாறு பாடுவார். முல்லைப்பாட்டின் அர்த்தத்தை அத்தனையும் அவர் அடைத்து பாடுவார். நடு இரவினில் விழிக்கின்றாள், தன் துணைவனை நினைக்கின்றாள், அவள் விடிந்த பின் துயில்கின்றாள், என்னும் வேதனை கூறாயோ என்று கூறுவார். ஆக முல்லைத்தனையின் அந்த பிரிவாற்றாமல் வீடு இருந்து தவிக்கும் அந்த பெண்ணின் நிலையை நம்முடைய குரலும் பசக்கமன் பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவரேனின், அவர் நல்ல நிலையை அடைந்து வந்தால் போதும் என்று அவள் தான் ஆற்றியிருக்கும் தன்மையை இந்த குரலில் அவள் எடுத்து காட்டுகிறாள். அடுத்தது, இவள் இல்லிருந்து முல்லையொழுக்கத்தில் இருந்தும் ஆற்றாமையால் படும் பாட்டை பட்டுக்கோட்டையாரும் கூறுகிறார். எவ்விதம் கூறுகிறார்? மிக அருமையான பாடல் அது. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா, நினைவை எடுத்து சொல்ல முடியுமா என்று அழகாக கேட்பார். ஆக அங்கே கவிஞர் கண்ணதாசனும், இங்கே பட்டுக்கோட்டையாரும், அங்கே பாடலாசிரியரும் யார், நம்முடைய குறிஞ்சிப்பாட்டை எழுதிய புலவரும் நம்முடைய திருவள்ளுவரும் எல்லாரும் காலாகாலத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் திணை ஒழுக்கங்களை குறித்து சிறப்பாக எழுதி தமிழை சிறப்பித்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. அடுத்தது பாலை ஒழுக்கம் நமக்கெல்லாம் நன்கு தெரியும். பாலை ஒழுக்கம் இந்த குறளில் எவ்வாறு வருகிறது? பாலை என்றால் காதலித்து ஒரு பெண்ணோ ஆணோ காதலியோடோ காதலனோடு தனித்து ஓடிவிடுவது, ஊரை விட்டு ஓடிவிடுவது. அது இன்றும் நடக்கிறது, தொடர்ந்து நடக்கத்தான் செய்கிறது. இக்குறளின் தலைவனும் தலைவியும் பிரிந்து ஆளுக்கோர் இடமாக வாழ்வது ஆங்கு என்ற சொல்லால் இங்கே நாம் பெறுகிறோம். பசக்கமன் பட்டு ஆங்கு. ஆங்கு என்பது சேனெடும் தூரத்தை குறிப்பதால் இது அவளை விட்டு அவன் பிரிந்து சென்ற அந்த ஒழுக்கத்தை பாலை ஒழுக்கமாக கருத நம் இடம் இருக்கிறது. ஆங்கு நன்னிலையர் ஆவரேனின் என்றதால் தன்னை உடல் நலத்தாலும் மனநலத்தாலும் சீர்கேடுற்றது என்றும் பொருள் வரவு குறியது என்றும் நன்னிலை என்ற சொல்லால் அறிவிக்கிறார். நன்னிலை அவனும் அவளும் நல்ல நிலையில் இல்லை, பொருளாலும் வளத்தாலும் மனதாலும் அவர்கள் நல்ல நிலையில் இல்லை என்பதை நன்னிலையர் ஆவர், நன்னிலைய ஆகவில்லை, நன்னிலையர் ஆவாரெனின் என் மேனி பசந்து கெடுக என்று அவள் கூறுகிறாள். இங்கு நாம் நன்னிலையில் இல்லை, ஆங்கு அவர் நன்னிலை அடைவாரெனில் என் மேனி பசந்துதான் போகட்டுமே என்று பொருள் பெறப்படும். இதைத்தான் சுபமாணிக்கனார் அவர்கள் கூறியதாக அம்மா அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார்கள்.
பசக்க பட்டு மேனி என். இந்த மேனி பட்டு பசக்க, அதனால் அதனால் என்ன என்று கொண்டு கூட்டினால் மேனி பசந்து பட்டு போனால் என்ன என்பதாயிற்று. என் என்ற சொல் விளக்கம் இது. என் என்ற சொல் நான் முன்பே கூறியவாறு ஒலித்த கால எண்ணாம் உவரி நாகம் உயிர்ப்ப கெடும். அதில் என் என்கிற சொல் எண்ணாம் என்று வருகிறது. முன்பே கூறினேன் நான் என் என்ற வாளினும் இறப்பினும் என் என்று வள்ளுவரும் கூறுகிறார். ஆக சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்றெண்ணி பிணைமான் இனிந்துண்ணல் வேண்டி கலைமாத்தன் கள்ளத்தின் ஊற்றும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்று பாலை நிலத்தின் ஒழுக்கமாகிய பிரிந்து சென்றாலும் தன் உள்ளமும் கணவன் உள்ளமும் ஓரிடத்தில் நின்று அவன் நலத்தையும் இவள் நலத்தையும் ஒருவரை ஒருவர் பாராட்டி பேசி பரிவுடன் நோக்கும் நிலைதான் பாலை ஒழுக்கம். பிரிவின் இழிவில் தேமல் படர்ந்து தான் மெலியவும் தன் தலைவன் நன்னிலையை அடையவும் விரும்புவதாக திருவள்ளுவர் குரலை ஆங்கு சென்ற காரியம் கைகூடி நிறைய பொருளீட்டி நன்னிலையை அவர் அடைவாரெனில் என் மேனி பட்டு பசந்து இயல்பிழந்து இற்று போனால்தான் என்ன என்று தன் துயர்கானா தகைசால் தன்மையலாகிய குரலை பாலைத்திணைக்கு உரிய பொருளாகிய பிரிதல் நிமித்தமாக வள்ளுவர் காட்டியிருக்கிறார் என்றேன். ஒரு கால் அவள் காதலன் சிறந்த தமிழறிஞனாகவோ கவிஞனாகவோ இருந்து நாடாளும் அரசர்களை பாடி பரவி குமணனிடம் பரிசில் பெற்ற பெருஞ்சித்திரனாரைப் போல மீண்டும் இவளிடம் வந்தான் என்றால் அறநோம்பும் திறம். இதுதான் முக்கியம். அறநோம்புதல். ஒவ்வொரு குறளும் அறத்தை வலியுறுத்துகிறது. தமிழ் மறை, தமிழ் வேதம் என்பதற்கு பொருள் தரும் அழகிய குறள் இது. அந்த சொல்லாற்றல் என்ன என்பதை பார்ப்போம். அறநோம்பும் இக்குறளுக்கு அவன் கூறும் அறம் எங்கிருக்கிறது என்றால் நின்னயந்துரையினர்க்கும் நீநயந்துரையினர்க்கும் பன்மான் கற்பின் கிளை முதல்வோர்க்கும் கடும்பின் கடும் பசி தீர யாழ நின் நெடுங்குறிப்பு எதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோர்க்கென்னாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்ந்தும் என்னாது எல்லோர்க்கும் கொடுமதி மனைகிழவோயே பழந்தூங்கு முதிரத்து கிழவன் திருந்துவேல் குமரன் வல்கிய நலனே நல்கிய வளனே என்று அவர் கூறுகிறார். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அவன் பொருள் ஈட்டச் சென்றது அவளுக்காகவும் அவள் கணவனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் மட்டுமல்ல, நாமும் நம் வாழ்வில் ஈட்டிய பொருள்கள் அனைத்தும் நமக்காகவும் நம் குடும்பத்துக்காகவும் மட்டுமல்ல, பசியோடு இருக்கும் அனைவருக்கும் நாம் கொடுத்துதவ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் இந்த பெருஞ்சித்திரனாரின் இந்த பாடலில் தெரிகிறது. அவன் மட்டுமல்ல, பிரிவின் துயரில் இவளை பிரிந்து இவளும் பிரிவின் துயரை தன் பெற்றோருக்கு கொடுப்பவளே. இவளும் தன் பிரிவு துன்பத்தை பெற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவள். எப்படி என்றால் காதலனோடு பெற்றோரை நீங்கி மறந்து கண்ணகியைப் போல் கனை சுடர் கால் சீயா முன் புகாரை நீங்கி மறந்து சென்றவள் கண்ணகி. இவள் தன் அண்ணன் தம்பி தங்கை அன்னை தந்தை என அனைவருக்கும் பிரிவின் துயரை கொடுத்தவளே. போதாக்குறைக்கு அவள் வளர்த்த கிளி மயில் புறா ஆகிய சிற்றுயிர்களும் அவைகளுக்கும் துன்பம் தந்தவள் இந்த பெண். அதனால்தான் அவள் எல்லோருக்கும் நாம் முன்பு துன்பம் கொடுத்து விட்டோம், இப்பொழுது நாம் துன்பத்தில் திளைக்கிறோம் என்பதை அவள் சொல்லாமல் சொல்கிறாள். இதை புலவரேறு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் கள்ளே கனிவாய் கயலே மணிவிழி எள்ளே மலர் நாசி அவள் வளர்த்த புள்ளே அவள் வழியில் போ, அவள் போய்விட்டாள் நீயும் போய்விடு என்று பாலைத்திணைக்குரிய அழகிய இரங்கலாக குறிப்பிடுகிறார். இனி மிகவும் இன்றியமையாதாகிய நெய்தல் நிலத்துக்கு வருவோம். நெய்தல் என்பது நான் மிகவும் விரும்பி கற்கும் ஒரு பகுதி. மருதும் நீங்களாக பிற திணை இலக்கணத்திற்கு இக்குறள் ஏற்புடையதென்றால் இரங்கல் நிமித்தமும் என்ற இலக்கண வரம்பிற்குட்பட்ட நெய்தல் நிலத்திற்கு சாலவும் ஏற்புடையதாகும். மருது நிலத்திற்குரிய ஊடலுவகையும் ஆகிய அந்த ஒழுக்கம் இந்த குறளில் இல்லை. அதனால் மருது நிலத்தை நான் விட்டுவிட்டேன். இல்லாததை பற்றி பேசக்கூடாது, இருப்பதை பற்றி நிறைய பேச வேண்டும். மருது நிலம் நீங்களாக பிற திணை இலக்கணத்திற்கு இக்குறள் ஏற்புடையதென்றால் இரங்கல் நிமித்தமும் என்ற இலக்கண வரம்பிற்குட்பட்ட நெய்தல் நிலத்திற்கு சாலவும் சேற்ற குறள் இதுவே. பசக்கமன் பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவரேனின். இது ஒரு இரங்கல் ஓலம், ஒரு பரிதாபமான பெண்ணின் மனக்குமுறல். இது எப்படி என்றால் இவள் மேனி பட்டு ஆங்கு பசந்தது. பட்டாங்கு என்ற சொல் அம்மா அவர்கள் சொன்னதைப் போல சோபமாணிக்கனார் பட்டு துணி போல என்ற கருத்தில் சோபமாணிக்கனார் கூறியிருக்கிறார் என்றார்கள். இங்கே பட்டாங்கு என்ற சொல்லை நாம் பிற இலக்கியங்களில் எங்கெங்கெல்லாம் காண்கிறோம் என்றால் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில்
இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. பட்டாங்கு என்றால் என்ன? பட்டாங்கு என்றால் இருக்கிற நிலைமை, உலகம் தழுவிய நிலைமை, உண்மை நிலை, அதன் ஒரு பொருளுக்குரிய தன்மை, அதில் உள்ளபடி சாதி இரண்டொழிய வேறில்லை. இதுதான் அந்த குறளுக்கு பொருள் கூறுகிறார். ஆனால் இதைவிட சிறந்த பொருளாக கண்ணகியார் மதுரையை எரிப்பதற்கு முன்னால் கூறிய சொற்கள் மிகவும் சிந்திக்க தகுந்தவை. என்னவென்றால், பட்டாங்கில் யானுமோர் பத்தினியை யாமாகில் ஒட்டேன் அரசோடு ஒழிப்பேன் நீ என் பட்டிமையும் காண்குருவாய். பட்டாங்கில் யானுமோர் பத்தினி என்றால் இந்த உலகம் பத்தினி என்று ஒப்புக்கொள்ளும் தன்மையுடையவள் தான். ஆக பட்டாங்கில் என்பது, பட்டாங்கு அல்லது பட்டாங்கில் என்பது இந்த சாதாரண தன்மை, இயல்பான தன்மை என்பதைத்தான் குறிக்கிறது. இந்த குறளில் பசக்கமன் பட்டாங்கு என்மேனி நயப்பித்தார். பட்டாங்கு என்மேனி நயப்பித்தார். இருக்கும் நிலை, சாதாரண நிலையிலிருந்து என் மேனி பசக்குமாறு என்னை நயப்பித்தவன் என்று அவர் கூறுகிறார். அடுத்து நேராக சென்றால் காணல் வரிக்குள் இந்த இரங்கல் ஓலத்தை, இப்பெண்ணின் இரங்கல் ஓலத்தை, இந்த குறட்பெண்ணின் இரங்கல் ஓலத்தை மிக அழகாக எடுத்துரைக்கலாம். நன்னித்திலத்தில் பூணணிந்து நலஞ்சார் பவள கலை உடுத்து சென்னற் பொதும்பர் சின்னை பொதும்பர் மகரத்தின் கொடியோன் எய்த புதுப்புண்கள் என்னை காணா வகை மறைத்தால் அன்னை காணின் என் செய்கோ. இப்படிப்பட்ட அழகிய காணல் வரி சுவை தரும் குரல்களை ஐயா வளனார் அவர்களிடமிருந்து தான் நம் வாய்விட்டு கேட்க வேண்டும். அப்போது தான் அதனுடைய உண்மையான சுவை தெரியும். என்னை போல ஆட்கள் சொல்வதற்கே தகுதியில்லை. எனினும் நான் கூறுகிறேன், புன்னை பொறும்பர் மகரத்தின் கொடியோன் எய்த புதுப்புண்கள். அதாவது இவன் என்ன செய்தான் என்பது அவர் சொல்லாமல் சொல்கிறாள். என்னை காணா வகை மறைத்தால் அன்னை காணின் என் செய்கோ. நான் நாள் நீராடும் போது இவன் செய்த என் உடலில் செய்த புண்கள் எல்லாம் என் அன்னை கண்டு விடுவாளே, அந்த புண்களை அவள் கண்டால் என் கதி என்னாகும்? என்னை காணா வகை மறைத்தால் அன்னை காணின் என் செய்கோ. இந்த இரங்கல் ஓலத்திற்கு தகுந்தாற்போல் இந்த குறளை மாற்றிக்கொண்டு இருக்கிறேன் என்றும், தன்னை பிரிந்து தலைவன் நிற்குமிடமெல்லாம் நிழலாடுதல் போல தோன்றுவதை நின்ற இடம் யாவும் நிழல் போல காணுதே, நின்ற இடம் யாவும் நிழல் போல தோன்றுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போலே மீறுதே, சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன், செய்தி சொல்லி யாரும் தூது செல்ல காணேன், கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு சேர்க்குமோ என்ற நெய்தல் இரங்கலை அண்ணாதி மன்னன் படத்தில் கண்ணதாசன் அவர்கள் மிக அழகாக பாடியிருக்கிறார். அதாவது, நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுது, அன்று சொன்ன வார்த்தை அலை போல மீறுது, சென்ற இடம் காணேன். இது யார்? ஆதிமந்தியார் பாடுகிறார். சென்ற இடம் காணேன் யானுமோர் ஆடுகள மகளே என்கை கோடீர் இலங்கு விளை நிகழ்த்த பீடுகளு குருசிலும் ஆடுகள மகனே. அந்த பாடலை அப்படியே நம் கவிஞர் நெய்தல் நிழல் இரங்கலாக இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டார். என்ற கவிஞர் கண்ணதாசனின் கண்ணீரை வரவழைக்கும் இரங்கல் பாட்டும் சிலப்பதிகாரத்தின் கோவலனின் யாழிசை தோன்றும் தம்முடைய தன்னழியும் தாமும் தம் ஆண் தேரும் எம்மை நினையாது விட்டாரோ விட்டகல்க அம்மன் இனர அடும்புகாள் அன்னங்காள் நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால். எப்படி அவர் நம்மை மறந்து பொருள் வயின் பிரிந்து செல்கிறார் என்றாலும் அங்கு அவர் ஏதாவது, கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார், மதுரையில் விழா நடக்குமாம். மதுரையில் அப்பொழுது அங்கே பெண்கள்லாம் ஆட வருவார்களாம், ஒயிலாட்டம் ஆடுவார்களாம். அந்த ஒயிலாட்டத்தில் சித்திரை மாதம் முத்துக்கள் வித்து திரும்பி இங்கே வருவதென்று சென்றவர் இன்னும் வந்திலர் இங்கே செய்தி சொல்லடி ராமாயம்மா. விற்ற இடத்தில் சர்க்கரை பொண்ணு விரித்த வலையில் விழுந்து விட்டார், உன்னையும் என்னையும் மறந்து விட்டார், உண்மையை சொல்லடி ராமாயம்மா. அதுதான் உண்மை. அவர் போன இடத்துல எங்கேயோ செட்டில் ஆயிட்டார். அப்படி செட்டில் ஆனவர்கள் நான் அறிய, பழங்காலம், எனக்கு வயது 72 ஆகிறது, நான் அறிய என் ஊரில் பலர் பர்மா, இலங்கை ஆகிய ஊர்களில் செட்டில் ஆகிவிட்டார்கள். அவருடைய பாட்டிமார்கள் இருந்து காத்திருந்து காலமெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது போய்விட்டார்கள். அவர்களை நான் நேரில் கண்டிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இப்படி இங்கிருந்து அங்கு போனவர்கள் போல சில ஆண்கள் இங்கிருந்து சிங்கப்பூரில் செட்டில் ஆனார்கள். அவர்கள் சிங்கப்பூரில் உள்ள மிகப்பெரிய கட்டிடங்களை தோண்டுவதற்கு, அந்த காலத்தில் தோண்டி பெரிய பெரிய மாளிகைகளை உருவாக்குவதற்கு உதவியவர்கள் ஊருக்கு வராமல் அங்கேயே தங்கிவிட்டார்கள்.
அவர்களிடம் நான் பேசி பார்த்ததில் இந்த இரங்கல் ஓலம் எனக்கு தெரிந்தது. ஊரில் எனக்கு மனைவி இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், பின்ன என்ன போக வேண்டியதானையா? இல்லைங்க, வேண்டாங்க, இவ்வளோ நாள் இருந்தாச்சு, இனிமே அங்கே போனால் என்ன? ஆமாம், அங்கே போனால் உங்களுக்கு மரியாதை ரொம்ப கிடைக்கும், இங்கே இருங்க. இதை நான் என் வாயால் சொல்லியிருக்கிறேன். ஆக கவிஞர் கண்ணதாசனின் கண்ணீரை வரவழைக்கும் இரங்கல் பாடல் தம்முடைய தன்னலையும் தம்முடைய தன்னழியும் தாமும் தம் ஆண்டேரும் எம்மை நினையாது விட்டாரோ, நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால். இந்த நெய்தல் இரக்கம் மிகவும் இன்றியமையாத ஒன்று. பசக்க மண் என் மேனி பட்டாங்கு நயப்பித்தார் நன்னிலையர் ஆவரெனின் என்று கொண்டு கூட்டி இவளுடைய இரங்கல் நெய்தல் உணர்வை நீயோ நானோ யார் நிலவே, அவனை நிலவாக எண்ணி பாடுகிறாள். நினைவை கவர்ந்தது யார் நினைவே, நினைவை கவர்ந்தது யார் நிலவே, தேய்வதும் மறைவதும் உன்முகமே, என் சிந்தையில் வளர்வதும் அவர் முகமே, பார்த்தது போதும் பருவநிலாவே, பாவை என்னை மயக்காதே. இவ்விதம் சொல்லும் இந்த அழகிய நெய்தலில் இரங்கல் இந்த பாடலிலிருந்தே ஒரு கால் கவிஞர்களுக்கு தோன்றி இருக்குமோ, பி.பி. சீனிவாஸ் போன்றவர்கள் அழகாக இந்த பாடலை அதிலிருந்து தான் பாடியிருப்பாரோ என்று எனக்கு நினைக்க தோன்றுகிறது. இளையிருள் பறந்ததுவே எச்செய்வான் மறந்திரனே, கலைவரும் புலம்புநீர் கண்பொழி உகுத்தனவே, தலையவில் மலர்குழலால் தனந்தார் நாட்டு உலதாங்குள் வளை நீல எரி சிந்தி வந்தையும் மருண்மாலை என்று காணல் வரியில் கோவலன் பாடுகிறான். இந்த மருட்டு மாலை நேரம் செறிந்த இருள் பரவி வருகிறது. பகல் செய்யக்கூடிய இறைவனாகிய சூரியன் மறைந்து விட்டான். தலையவில் மலர்குழலால் கட்டுக்கள் அவிழ்ந்த மலர் கூந்தல்களை உடையவளே, தனந்தார் நம்மை வெறுத்து போனவர் நாட்டில் இது உண்டோ, எது இந்த பிரிவு என்ற துன்பம் உண்டோ என்று அவர் கூறுகிறார். என்ற காணல் வரியோடு இந்த இரங்கலை ஒப்பிடுவோம். பசக்கமன் பட்டாங்கு நன்னிலையர் ஆவரெனின் என்ற குரலை. இந்த இரங்கலோடு ஆதிமந்தியாரின் இரங்கலும் சேரட்டும். இந்த ஆதிமந்தியாருடைய இரங்கல் நாம் அறிந்ததுதான். இந்த 1189 நான் மற்ற திணைகளுக்கும் வழிந்தே புகுத்தி தமிழினம் காண்கிறேன். நான் தான் வழியை புகுத்தினேன், யாரும் எனக்கு சொல்லவில்லை நீ இப்படியெல்லாம் பேசு அல்லது இப்படியெல்லாம் பேசு என்று சொல்லவில்லை. மேனி இருந்த நிலையிலிருந்து பட்டு பசந்தால்தான் என்ன, பசக்கட்டுமே, பட்டுத்தான் போகட்டுமே, என்னை நயப்பித்தவர் நன்னிலையரானால் அதுவே நான் எல்லையில்லா இன்பத்தை உடம்போடு கண்ணகியை போல் துறக்க நகரத்தில் கண்டு வாழ்வேன் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு மனத்தின்னம் பெற்றவள் பெண். ஒளித்தக்கால் என்னாம் அவியினும் வாழியினும் என்றெல்லாம் அவள் தன்னை திருக்குறளோடு தான் ஒப்பிட்டுக் கூறுகிறாள். அதில் உள்ள குறள் சொற்களை எடுத்துத்தான் பேசுகிறாள். அவர் நாண நன்னயம் நயந்தவர்க்கு நல்லகாமை நேர்ந்தேன், நயப்பித்தார் நல்காமை தூற்றின் எனின் என்று நல்காமையை குறித்து அவள் மிக அழகாக பல சொற்களை எடுத்து பேசியிருக்கிறாள். இக்குறளின் சொற்களை மீண்டும் மீண்டும் இதே அதிகாரத்தில் திருவள்ளுவர் திரும்ப திரும்ப கூறுகிறார். நாமோ இந்த நல்லெண்ணெய் நயம் நல்லெண்ணெயா என்று தரம் குறித்து தரம் தாழ்த்தி விடுகிறோம். நல்ல சொற்களை நல்ல என்பதை நயம் என்ற சொல்லை நாம் கூறும்போது திருவள்ளுவரை நினைத்துத்தான் பார்க்க வேண்டும். இக்குறளை நான் இவ்விதம் கூறுவதால் அவ்வளவு சுவையாக இருக்காது. இக்குறளை ஒரு நாள் வளனையா அவர்கள் பேசட்டும், அப்போது பாருங்கள் இதனுடைய இனிமை என்னவென்று. கடைசியாக அறநோம்படை. எந்த குறளும் ஒரு அறத்தை வலியுறுத்துகிறது. இந்த குறள் எவ்விதம் வலியுறுத்துகிறது? 1330 திருக்குறள்களும் அறத்தை வலியுறுத்தும் இலக்கணங்கள். இல்லறமே நல்லறம். அதில் ஒரு ஆணும் பெண்ணும் எதிர்முனைகளாக ஒருவரை ஒருவர் கவர்கின்றனர். அவர்கள் வாழ்வியலில் இணைந்தும் தம் துணைவரின் உள்ளம் உடல் உணர்வு மட்டுமின்றி புற வாழ்விற்குரிய பொருள் அறிவு ஒழுக்கம் என ஒவ்வொன்றையும் ஒருவர் மற்றொருவராக உணர்ந்து ஒருவரை ஒருவர் பேணி வாழ்தல் கட்டாயம். இதுதான் இக்குறள் கூறும் அறநோம்படை. அதற்கு உதவுவது பெரிதும் காதல் இன்பமாகும். இக்காதல் உடல்கள் கொண்டாடும் உறவில் மட்டுமல்ல, உள்ளம் எண்ணம் செயல்பாடுகளிலும் விளங்குவதாகும். ஒருவர் துன்பம் இன்னொருவருக்கு எளிதாக கவிஞர் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். எப்படி அவர் சொல்லும், அவர் மேலோட்டமாக தான் சொல்லுவார், ஆனால் உள்ளே நிறைய உரைகள் இருக்கும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும். 6 குழந்தைகள் போதும் என்று நான் 6 குளம் எல்லாம் மூழ்கி வந்தேன், காசி ராமேஸ்வரம் செய்து வந்தேன். இப்படியெல்லாம் பேசிவிட்டு அந்த திரையோவியத்தில் ஒரு வரி வரும், இரவும் பகலும் உன்னோடு வாழ்ந்திருந்தேன் என்பார்கள். அதுபோல இந்த குறளில் நான் பேச நினைப்பதெல்லாம், இந்த கண்ணதாசன் பாடலில் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்,
நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். இதுதான் இல்லற வாழ்க்கை. இறுதியாக இந்த அழகிய இத்திருக்குறளை இலக்கியமாக மாமூலனார் எருமை என்ற சேர மன்னனின் அழகு மிகுந்த அவனுடைய அழகு மிகுந்த நாட்டுக்கு உவமையாக்கி அந்த தன் மேனியை அவனுடைய அழகு மிகுந்த நாட்டுக்கு உவமையாக்குகிறாள். மேனி வனப்பும் இளமையும் தொலைந்தாலும் தொலையட்டும், ஆனால் நம் காதலர் நோய் நொடி அண்டாது நம்மோடு வாழட்டும் நெடுவழி. அவரோ தொலைவில் உள்ள மொழிபெயர் நாடுகளுக்கு சென்று பொருளீட்டப் போயுள்ளார். அது இன்றளவும் அவருக்கு கைகூடவில்லை. எனவே தான் அவள் கூறுகிறாள், இன்றளவும் அது கைகூடாததனால்தான் நன்னிலையர் ஆவாரினின். அவர் நல்ல நிலையை அடைஞ்சால் பரவாயில்ல, நம்ம மேனி அழிஞ்சே போனாலும் கூட கவலை இல்லை என்று கூறுகிறார். அதனால் அவர் வர தாமதமாகிறது என்ற பாடல் வரிகளை இக்குறளின் பசக்கையின் மேனி பட்டாங்கு நயப்பித்தார் நன்னிலையர் ஆவரெனின் என்று கூறி இணைத்து மகிழ்வோமாக. அது என்ன பாடல் என்றால் அகநானூற்றில் 115வது பாடல். பாடியவர் மாமூலனார். நுண்பூன் எருமை குட்டநாட்டன்ன ஆய்நலம் தொலையினும் தொலைக. திருவள்ளுவரை போலவே அவரும் கூறுகிறார் பாருங்கள். யாரு? மாமூலனார். நுண்பூன் எருமை குட்டநாட்டன்ன ஆய்நலம் தொலையினும் தொலைஞ்சு போகட்டும், என்னுடைய ஆய்ந்தறிந்த என்னுடைய நலன்கள் எல்லாம் அழிந்து போனாலும் போகட்டும் என்றும் என்றும் நோயிலராக நம் காதலர், நம்முடைய காதலர் மட்டும் நோய்வாய்ப்பட்டு விடக்கூடாது, அவர் உடல் நலத்தோடு வாழ வேண்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கருத்து தமிழ் இலக்கியத்தில் எங்கும் நாம் கண்டிருக்கவும் முடியாது. பிற இலக்கியங்களில் இருக்கவே இருக்காது. இருக்கலாம், பல உணர்வுகள் இருக்கலாம். ஆனால் பிற இலக்கியங்களில் ஒரு மன்னனின் நாட்டின் அழகிற்கு தன் உடல் அழகை கொண்டு சென்று அதை குறித்து அவள் பேசி நன்னிலையர் ஆவரெனின் என்று கூறுகிறார். நன்னர் ஆய்கவின் தொலைய செய் நாட்டு நன் தீன் துறையும் பொருட்பிணி கூடாமையின் நீடியோரே. பொருட்பிணி அவருக்கு இன்னும் தீரலை, பொருள் சேர்க்கலை, அவர் இன்னும் சேர்த்த பிறகு அவர் வருவார். இந்த அருமையான குறளை மாமூலனாரின் சொல்லோவியத்திற்கு ஈடாக்கி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவுடைய உரை மிக சிறப்பாக இருந்தது. பல்வேறு இலக்கியங்களை தொட்டு அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். ஐயாவுக்கு நன்றி. இப்போது கலந்துரையாடல் கேள்வியிருக்கிறார். கூட ஐயா சச்சிதானந்தன் அவர்கள் மிக அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தார் இந்த குறளுக்கு. மிக நன்றாக இருந்தது. இந்த குறளிலே பட்டாங்கு என்ற சொல்லுக்கு பல பொருள்களை அவர் கொடுத்தார். மற்றொரு பொருள் இருக்குது, சத்தியம். இனியவை 40 என்ற நூலிலே ஒரு பாடலிலே பட்டாங்கு பேணி பணிந்தொழுகல் முன் இனிதே என்று ஒரு வரி வருகிறது. அங்கே பட்டாங்கு என்றால் சத்தியம், சத்தியத்தை, வாய்மையை பேணி ஒழுகுதல் என்ற பொருளிலே வருகிறது. இந்த குறளிலே கடமை கருதி சென்ற தலைவன் நல்ல நிலைமையில் இருப்பானாகில் என் உடல்நிலை எப்படி வேண்டுமென்றாலும் போகட்டும், பசலை எப்படி வேண்டுமென்றாலும் படரட்டும், பரவாயில்லை என்று சொல்லுவார். இந்த பரவாயில்லை என்று சொல்லியிருக்கிறது அல்லவா, அது தமிழ் கிடையாது, அது ஹிந்தி வார்த்தை. அது பர்வா நஹீம் என்று சொல்லித்தான் நாம் பரவாயில்லை என்று சொல்லுகிறோம். அதற்கு இந்த குறளிலே இந்த 119ஆம் அதிகாரத்திலே அழகான ஒரு சொல்லை நமக்கு வள்ளுவர் கொடுக்கிறார், பருவரல். ஆக பருவரல் என்றால் வருத்தம் அல்லது துன்பம். ஆக நாம் பொருள்படுத்தாத வருத்தத்தை இனி பருவரல் இல்லை என்று சொல்வோம். என்ன ஐயா? ஆக பருவரல் இல்லை என்று சொல்வோம். இந்த பசப்பு நோய் என்பது பசலை நோய் என்று சொல்லப்படுகிறது அல்லவா, இது மருத்துவத்தில் இருக்கிறதா என்று கேட்டார் அவர். இந்த பசலையை பற்றி சங்க இலக்கியங்களிலும் அதற்கு பின்னால் வந்த இலக்கியங்களிலும் பரவலாக பேசப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நிறம் மாற்றம். அந்த காதலனை பிரிந்த காதலிக்கு அவள் சரியாக உணவு கொள்ளாமல் அவள் உடல் மெலிந்து கைவளைகள் எல்லாம் கலந்து விழுந்து அவள் மேனியிலே அவர் சொன்ன பகுதிகளிலெல்லாம் ஒரு பச்சை நிறமான அந்த பூச்சிகள் வரும். ஆனால் பச்சை நிறம், அதை தேமல் என்று சொன்னார். தேமல் அல்ல, தேமல் என்பது அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அது ஒரு ஃபங்கஸ், ஒரு நுண்தாவரத்தினால் வரக்கூடிய தொற்று நோய். ஆனால் இது அப்படி அல்ல.
ஆனால் மன அழுத்தத்தால் தோலிலே நிறமாற்றம் உண்டாகும் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் காதல் பிரிவினால் மனம் அழுத்தம் ஏற்பட்டு அதனால் தோல் பச்சையாக மாறுமா என்று ஆங்கில மருத்துவத்திலே சொல்லப்படவில்லை. சித்த மருத்துவத்திலே பசலை நோய் என்று ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், நீரிழிவு நோய் இருக்கும் பொழுது ஒருவருக்கு கைகால்களிலே விறுவிறுப்பு, அந்த உணர்வற்ற தன்மை உண்டாகும். அதை அவர்கள் பசலை நோய் என்கிறார்கள். இந்த பசலை நோயை பற்றி ரொம்ப மிகவும் அழகாக ஒரு பாடல் குறுந்தொகையில் இருக்கிறது. இது குறுந்தொகையில் 399வது பாடல். ஊர் உன் கேணி உள்துறை தொக்க பாசி அற்றே பசலை காதலர் தொடுவழி தொடுவழி நீங்கி விடுவழி விடுவழி பரத்தலானே என்று. ஊர் உன் கேணி, இந்த ஊராரெல்லாம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போகிறார்களே அந்த கிணறு, அதில் எட்டி பார்த்தால் மேலே அந்த பாசி படர்ந்து இருக்கிறது. அதில் ஒரு குடத்தை இறக்கி தண்ணீர் எடுக்கும் பொழுது அந்த குடம் தண்ணீரில் பட்டவுடனே பாசி விலகி அதற்கு இடம் கொடுக்கிறது. அங்கே ஒரு தெளிவான அந்த தண்ணீர் பரப்பு தெரிகிறது. அதற்குள்ளே குடம் போய் அது நிறைந்து மேலே வரும்போது மீண்டும் பாசி அதை கூடி மூடி விடுகிறது. அதுபோல் என் காதலர் என்னை தொட்டு கட்டி அணைக்கும் பொழுது இந்த பசலை போய்விடுகிறது, என்னை விட்டு பிரிந்தவுடன் மீண்டும் வந்து விடுகிறது என்று இந்த பாடலிலே சொல்கிறது. வணக்கம். சச்சிதானந்த ஐயா நல்லா பேசினாங்க, டாக்டர் சார் நல்லா பேசிட்டாங்க. இந்த பசலை நோயை பற்றி சார் குறுந்தொகைன்னு சொன்னாங்க. அது குறுந்தொகை தானே? விடுவழி விடுவழி சென்றாங்க. நான் கலித்தொகைன்னு போட்டிருக்கேன், எனக்கு சந்தேகமாக இருக்குது. படை போக போக பகைவர் நீங்குவது போல பிரிந்தவர் தீண்ட தீண்ட பசப்பும் நீங்கும்னு ஒரு இடத்துல இதை கோல்டு ஸ்பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வருந்தத்தக்க விஷயம் இல்லை தான், இது இரங்கல் அப்படின்னு வைக்கணுமான்னு எனக்கு தெரியல. அந்த பிரிவுனால அவங்களுடைய அந்த மன அழுத்தம், அந்த வருத்தத்தினால அந்த உடம்பு அவளோட உண்மையான நிறம் மாறிடுது. அதுதான் பசலை நோய் அப்படின்னு சொல்லி இடத்துல சொல்லியிருக்காங்க. சேலோனஸ் பேலினஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஷன் ஃப்ரம் லவ் சிக்னஸ், அதுதான் பசலை நோய். இதை ஒரு தலைவியும் தோழியும் பேசிக்கிறது மாதிரி ஒரு காட்சி இருக்குது இலக்கியத்தில். அதாவது தலைவி தோழியை பார்த்து சொல்கிறா, யார் நம்மளோட விதிப்பயன் தானே, இன்பமும் துன்பமும் பெருமையும் சிறுமையும் வர்றது எல்லாமே நம்மளுக்கு விதியினால தானே இப்படி என்னுடைய கணவரை நான் பிரிஞ்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொல்கிறா, நான் சொன்னதுனால தானே அவர் போனார், பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் இவளுடைய அந்த உள்ள வேதனையை பார்த்துட்டு தோழி சொல்கிறா, நீ எப்படித்தான் இந்த துன்பத்தை தாங்க போறியோ அப்படின்னு சொல்கிறா. தலைவி சொல்கிறா, நான் என்னோட துயரத்தை நான் ஆற்றிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் என்னால் இவ பொறுக்க முடியாமல் சொல்கிறா. முதல்ல சொன்னால நான் என்னோட துன்பத்தை ஆற்றிட்டேனோ, ஆனால் எனக்கு தாங்க முடியல, அவன் பிரிஞ்சு போயிருக்கிறது, நான் எப்படித்தான் அதை தாங்க போகிறனோ அப்படின்னு. ஆனாலும் பாரு, இந்த பசலை நோய் அவன் என்னை விட்டு போன மகிழ்ச்சி வந்துருச்சு அந்த நோய்க்கு, அதனால என்னை சுற்றி இந்த நோய் படர்ந்துருச்சு அப்படின்னும். அப்புறம் சொல்கிறா, என்னோட அழகுனாலையும் நாணத்தினாலையும் நான் அந்த நோயை எவ்வளவோ மறைக்க பார்க்குறேன், ஆனாலும் அது முடியாமல் அவன் வாங்கிக்கிட்டு என்னோட நாணத்தையும் என்னோட மேனி அழகையும் அவன் வாங்கிட்டு அவன் இந்த காம நோயையும் பசலை நோயையும் எனக்கு பரிசாக கொடுத்துருக்கான் அப்படின்னு. அப்புறமும் நான் என்ன செய்கிறேன், அவனை நினச்சி தான் பேசுகிறேன், அவன் சொல்லலாம் நினச்சி நான் புகழ்ந்து பேசுகிறேன், அதையும் தாண்டி இந்த நோய் என்னை தேடி வருது அப்படின்னு. கொஞ்ச நேரம் என்னை பிரிஞ்சிருந்தாலே இது வந்துருமே, இவ்வளோ நாள் அவர் பிரிஞ்சிருக்காரு, இது வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்கிறா. அது மாதிரி விளக்குடைய ஒளி மறைஞ்சால் இருள் உடனே வரும். அதே மாதிரி அவரோட பிரிவுக்கு அடுத்து உடனே இந்த நோய் என்னை வந்துடுச்சு, ஆனாலும் நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். அவர் என்னுடைய நலன் கருதி, என்னுடைய குடும்பத்தின் நலன் கருதி தானே போயிருக்காங்க, அதனால் நான் எல்லா துன்பத்தையும் தாங்கிக்கிறேன். ஆனாலும் இந்த ஊர் உலகம் என்னுடைய நிலைமையை பார்த்து அவரை எந்த குறையும் சொல்லிடக்கூடாது, அதுக்காக நான் வெளியவே இதை காட்டாமல் என்னுடைய இந்த பிரிவு ஆற்றாமையே நான் தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு தலைவி கூறுறதா இலக்கியத்தில் ஒரு பாடல். நன்றி, வணக்கம். அவள் மேரி வெளியே போகும்
பசலை வந்தது. பசலையின் காரணமாக வருகின்ற அந்த பெரிய துன்பம் இருக்கிறதே, பருவரல் என்று சொல்கிறோமே, அந்த துன்பத்தை சொல்கின்ற போது நான் தாங்கிக் கொள்கிறேன், அவர் நன்றாக இருந்தால் போதும். இந்த தொடருக்கு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நயப்பித்தார் என்பது தான் மைய சொல். அவர் நயமாக சொல்லி சென்றார். நயமாக என்னை சொல்லி சென்றதனாலே அவர் பிரிந்து சென்ற போது அதுதான் அவங்க கேட்டாங்க, அது பிரிவா இதெல்லாம் என்ற நிலையெல்லாம் அவங்க விளக்கம் கேட்டாங்க இல்லையா. தலைவன் பிரிந்து சென்றிருக்கின்றான், அவன் நல்லா இருந்தால் போதும். நான் பசலை நோயிலே ஆட்பட்டு இருப்பதை பெரிதாக நினைக்கவில்லை. பசலை என்னை என்ன பாடுபடுத்தினாலும் என்ன துன்புறுத்தினாலும் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவர் நன்றாக இருந்தால் போதும், அவர் நன்றாக இருந்தால் போதும் என்கின்ற அந்த செய்தியை நாம் நினைக்க வேண்டும். பட்டாங்கு என்பதற்கு பெரும்பாடுபட்டார் நம்முடைய சச்சிதானந்தன். மிக எளிதாக சொன்னார்கள், உண்மை சத்தியம் பட்டாங்கில் யாங்குமோர் பத்தினியே ஆமாகில். நான் உண்மையிலேயே ஒரு பத்தினி பெண்ணாக இருந்தால், பட்டாங்கு தெளிவாக இருக்கு இல்லையா கண்ணையினுடைய கூற்றில். நமக்கு இப்போது தேவையானது இந்த பாடலை கொஞ்சம் நினச்சி பாருங்க. பசக்க மண் பட்டாங்கு என் மேனி, என் மேனி பசிலை நோயாலே துன்பப்பட்டாலும் கவலைப்படவில்லை. நயப்பித்தார், என்னிடம் அருமையாக சொல்லி சென்றார். என்னை எவ்வாறு சொல்லி சென்றார் என்றால், நயமாக கூறி சென்றார். அவர் சொன்னபோது நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தேன். அதான் நயப்பித்தார். நயப்பித்தவன் யார்? தலைவன், தோழி இல்லை. முதல்வர் வேசப்ப மாணிக்கனார் கூட இந்த இடத்துல தோழி என்று எழுதுகிறார், அது பொருந்தாது. தோழி இங்கே குறைவில்லை. நயப்பித்தார் யார்? தலைவன் தான். நயமாக கூறி சென்றான். ஆகவே அந்த பசலையை நான் தாங்கிக் கொள்கிறேன். மேனி வெளிரி போகிறது என்றால் அது தாங்க முடியாதது தான், கொஞ்சம் வேதனை தருவது தான். அந்த வேதனை தருவதை கூட நான் பொறுத்து கொள்வேன். அவர் நன்றாக இருந்தால் போதும். தலைவியினுடைய பெருமையை தலைவன்பால் கொண்டிருக்கின்ற பேரன்பை பார்க்கிறோம். அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லவா, இருள் வருகிறது என்கின்ற போது, வெளிச்சம் மறைகின்ற போது இருள் கவ்விக்கொள்வதைப் போல இந்த பசலை என்னை கவ்விக்கொண்டது. புடை பெயர்ந்தார். உடனே இந்த பசலை எவ்வளவு நெருக்கமாக இருவரும் இருக்கிறார்கள். இருவரும் இவ்வளவு நெருக்கமாக இருக்கின்ற போது புள்ளி பெயர்ந்தேன், நான் கொஞ்சம் அப்படி ஒதுங்கி உருண்டேன், அவ்வளோதான். உடனே மேனியில் பசலை வந்துச்சு. எல்லாம் நினைக்கும் போது கற்பனையினுடைய உச்சத்தில் பார்க்கிறோம். தலைவன் தலைவியிடையே இருக்கின்ற அந்த பேரன்பை புலப்படுத்துகின்ற இந்த பாடலினுடைய நுட்பம் நினைத்து நினைத்து மகிழக்கூடியதாக இருக்கிறது. சச்சிதானந்தன் அவர்கள் பலபடியாக பல செய்திகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள். இந்த பட்டாங்கு எங்கே எல்லாம் வருது, இங்கே நமக்கு எந்த பொருள் வருகிறது, வேறு இடங்களில் வருகின்ற பொருளை விட பட்டாங்கில் யானுமோர் பத்தினியை யாமாகில் என்கின்ற போது நம்முடைய மருத்துவ மாமணி மகாலிங்கம் அவர்கள் சொன்னதைப் போல உண்மையிலேயே இங்கே தலைவி தவிக்கிறாள், பசலை நோயாலே தவிக்கிறாள். இதைத்தான் பரிமேலழகர் மகுடம் விட்டு தருகிறார். பசப்புரு பருவரல், பசலை நோயால் வருகின்ற பெருந்துன்பம். இது பரிமேலழகர் தருகின்ற தலைப்பு, வள்ளுவர் தருகின்ற தலைப்பில்லை. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாடல்களில் தலைப்பு தருகின்ற போது, அதிகார தலைப்பு தருகின்ற போது, எண்வரிசை தருகின்ற போது, இவையெல்லாம் நாம் பரிமேலழகரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற பெரிய பேறுகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக தலைப்புகளை தருகிறார்கள். ஒவ்வொருவரும் எண்களை மாற்றி மாற்றி சொல்கிறார்கள். நமக்கு இங்கே நாம் பார்ப்பதெல்லாம் பரிமேலழகரை முன்னோடியாக கொண்டு 13ஆம் நூற்றாண்டில் அவர் தந்த அந்த அழுத்தம் இன்று வரை நிலைபெற்றிருக்கிறது. பாவாணர் வந்தார், அவர்கள் திருக்குறளுக்கு நான் தமிழ் மரபுரை தருகிறேன் என்கின்ற போது எங்கெங்கே எல்லாம் பரிமேலழகர் வழுவி இருக்கிறாரோ அந்த வழுவலை எல்லாம் நீக்குவதற்காக ஒரு முயற்சி செய்தார். இதை போலவே இன்னொரு வழக்கறிஞர் வந்தார். அவர் வந்தபோது திருக்குறளின் உண்மை பொருள் என்று, இப்படித்தான் உண்மை பொருளை பார்க்க வேண்டும், வேறு வகையாக பொருளை பார்க்கக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆகவே பசப்புரு பருவரல் என்றால்
பசலை நோயாலே வருகின்ற அந்த பெரிய துன்பம். தலைவி தாங்கிக் கொள்கிறார். அவர் நல்லா இருந்தால் போதுங்க, நான் அந்த பசலையை தாங்கிக் கொள்கிறேங்க. அதனால தான் அவர் நன்றாக இருந்தால் போதும் என்பதைத்தான் நாம் எப்படி குறிப்பிட்டு இருக்கிறோம். நன்னிலையர் ஆவார் எனில், அவர் நல்ல நிலையிலே இருந்தால் போதும், என்னை பற்றி நான் கவலைப்படவில்லை, பசலை நோயாலே நான் துன்புற்றாலும் கூட நான் கவலைப்படவில்லை. அவர் பொருளீட்ட சென்றிருக்கிறார், பொருளீட்டதில் வெற்றி பெறலையே என்பது போல எல்லாம் அவர்கள் கற்பனைக்கு போய்விட்டார்கள். பொருளீட்டு சென்றார், அதில் வெற்றியா தோல்வியா என்பதில்லை, பொருள் ஈட்டி முடித்த பிறகு வந்து விடுவான். ஆகவே இதுவரை அந்த வெற்றி பெறவில்லை. மாமூலனருடைய குரலுக்கு தான் அங்கே போகவே வேண்டாம். மாமூலனாருக்கே போகிறீங்க, வள்ளுவரை வைத்துக்கிட்டு மாமூலனாருக்கே போகணும். நமக்கு இங்கே திருவள்ளுவருடைய திருக்குறளில் அவர் என்ன சொல்கிறார், அதற்கு உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள், அதில் தலை சிறந்தவராக விளங்குகின்ற இன்று வரை நிலை பெற்று நிற்கின்ற தனக்கென ஒரு இடத்தை பற்றி வைத்திருக்கின்ற வன்தூரை பெருமாள் ஆகிய பரிமேலழகர் என்ன தருகிறார் என்கின்ற பாணியிலே வந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அவை பருவரல் என்கின்ற போது பசலை நோயாலே தலைவி துன்பப்படுகிறாள். தான் எவ்வளவு துன்பப்பட்டாலும் கவலை இல்லை, அவர் நன்றாக இருந்தால் போதும். தலைவனுடைய நிலத்தை பெரிதாக நினைக்கிறார். இதுதான் பெண்மையினுடைய பெருமை. பெண்மை தன்னை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய தலைவனை பற்றி கவலைப்படுகின்ற அந்த பெருமைக்குரிய அந்த பண்பாட்டு சிறப்பை, பசலை அவளை துன்புறுத்துகிறது என்றாலும் கூட, அது வருத்துகிறது என்றாலும் கூட, பருவரல் என்றாலே துன்பம்தான், அந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டு தலைவனுடைய மகிழ்ச்சியை, வாழ்வை, நல்வாழ்வை பெரிதாக நினைக்கின்ற செய்தியை நமக்கு பல இடங்களிலே இருந்து மேற்கோள் காட்டி சச்சிதானந்த நாராயணன் அவர்கள் விளக்கி சொல்லியிருக்கிறார். மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாமாங்க. அது நீங்களா இப்ப கேட்கிற கேள்வி, வள்ளுவர் சொல்லலை. அதாவது செல்லனருடைய வினா நல்ல வியக்கத்தக்க வினா. எப்படி பெண்ணு துன்பப்படுகிறாளோ அதுபோல ஆணும் துன்பப்படுவானா இல்லையா என்றால் துன்பப்படுவான். துன்பப்படுவானா இல்லையா என்றால் அழகா மேற்கொள்ள சொல்லிட்டாங்க ராமகாதேரன். துன்பம் என்பது இருவருக்கும் உரியது. கணவன் மனைவிக்காகவோ மனைவி கணவனுக்காகவோ துன்புறுவது என்பது இயற்கையானது. ஆனால் அதை வெளிப்படையாக புலப்படுத்தி இருக்கின்ற பாடல்கள் என்பதிலே ராமகாதை சிறந்து விளங்குகிறது. கம்பர் அதை ராமன் வாயிலாக புலப்படுத்துகிறார். எப்படி சீதா பிராட்டிக்கு துன்பம் இருந்ததோ அசோகவனத்திலே, அதை போல இவனும் அவளை பிரிந்த நிலையிலே துன்புற்று கொண்டிருக்கிறான் என்கின்ற நிலையை எண்ணி பார்க்கிறோம். வேறுபாடுகளை பார்க்கும்போது தலைவனுக்கும் துன்பம் உண்டு. தலைவனுக்கு துன்பமே இல்லை என்றால் அப்போ அவன் மனிதனே இல்லைன்னு ஆகிடும். தலைவனுக்கு துன்பமே இல்லைன்னா அவன் மனிதன் என்ற நிலையில் மதிக்கப்படக்கூடியவனாக இருக்க மாட்டான். இருவருக்கும் கடவுள் இருக்க மனிதனாகவே இருக்க மாட்டான்னா அவன் நீ சொல்லலாம். மனிதன் என்கின்ற போது தான் அவனுக்கு பெருமை. மனம் உடையவன் தான் மனிதன். மனமே இல்லாதவனாக இருந்தால் பார்க்க வேண்டாம். அவன் மனிதன் இல்லை அப்படின்னு சொல்லணுமே தவிர நாம அவன் மிருகம் என்றோ அவன் பேய் என்றோ அப்படிதான் முடிவு சொல்ல வேண்டாம். அங்கே பார்க்கிற போது அந்த தகுதியை இழந்து விட்டார். அதான் வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு பாடலில் சொல்கிறாரு, தகுதி என ஒன்று நன்று பகுதியால் பாற்பட்டு ஒழுகப் பெறி. அந்த தகுதியை பெருமைப்படுத்தி கொள்கின்ற போதுதான் மிக உயர்ந்த நிலையில். இப்போ பார்க்குறோம் அரசாங்கம் தலைவர்களுக்கு நல்ல பட்டங்கள்லாம் தர்றாங்க. அண்மையில் அனந்தனுக்கு கடைசியாக கொடுத்தது தகைசால் தமிழர், தகுதி வாய்ந்த தமிழர் என்கின்ற ஒரு நிலை இருக்குது. அந்த தகை என்பது இருக்கிறது, அதுதான் பெருந்தகை, ஆண்தகை, பெண்தகை. இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஆணுக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அதே போல் பெண்ணுக்கும் இருவரையும் சமமாக பாவிக்கின்ற பெருமைக்குரியவர் திருவள்ளுவர். தலைவி தோழி என்ற நிலையில் தோழி குறுக்கிட மாட்டாள். மற்றைய சங்க இலக்கியங்களிலிருந்து திருக்குறள் வேறுபடுகிறது. சங்க இலக்கியங்களில் தோழி மிகுதியாக பேசுவாள். ஆனால் திருவள்ளுவருடைய திருக்குறளில் தலைவனும் தலைவியும் மட்டும்தான் பேசுவான்.
பிறர் வந்து பேசுவதற்கு இடம் தருகின்ற வாய்ப்பை வள்ளுவர் மிக மிக குறைவாக வைத்திருப்பார். இவர் தன்னுடைய துன்பத்தை சொல்லுகின்றாள் என்ற போது அதை கேட்டுக்கொள்கின்றவளாக இருப்பாளே தவிர, அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவளாக இருப்பாளே தவிர, அவளை வழிநடத்துகின்றவளாக இருக்க மாட்டாள். இங்கே நயப்பித்தா என்ற சொல் அடிப்படையானது. நயப்பித்தார் என்றால் நான் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் நயமாக எடுத்து சொன்னவர். அவர் பிரிந்து சென்றார். பிரிந்து சென்ற போது அந்த பசறை நோயை என்னாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவர் நன்றாக இருந்தால் போதும். இந்த செய்தியை நாம் இன்றைக்கு விளங்கிக் கொள்வதற்கு அருமையாக சச்சிதானந்த நாராயணன் அவர்கள் பெரிதும் துணை புரிஞ்சிருக்கிறார்கள். மருத்துவ மாமலை மொகாலிங்கப்பையர் அவர்கள், அதே போல ஜெயந்தி மாதா அவர்கள், நம்முடைய செல்லன் அவர்கள் ஆகியோரும் இவற்றிலே கருத்து வளங்களை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். முருகேஷ் அவர்கள் ஒரு பாடல் இருப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, எண்ணாத நெஞ்சம் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. இங்கே நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இது யார் தெரிந்தாலும் வேதனை பாதி. இங்கே நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தெய்வமும் இல்லை, ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தெய்வமும் இல்லை. நீ எந்தன் கோவில் நான் அங்கு தெய்வம், தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. என் மேனியில் உன்னை பிள்ளையைப் போலே நான் வாரி அணைப்பேன் ஆசையினாலே. என் மேனியில் உன்னை பிள்ளையைப் போலே நான் வாரி அணைப்பேன் ஆசையினாலே. நீ தருவாயோ நான் தருவேனோ, யார் தந்த போதும் நீயும் நானும்
வேறல்ல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல. அறிவிப்பு மே மாதம் 3/5/25 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ராம வேங்கடாச்சலம் ஐயா அவர்கள் ஆமோதை சொல்லி இரவு என்ற குடிப்பறிவுறுத்தல் அதிகாரத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். எல்லோரும் வந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 6/5/25 கேடிசி நகர் கண்ணதாசன் இலக்கிய பேரவை நல்லூர் சுந்தரம் என்றவர் இங்கே பேசுகிறவர் குமரி எழிலன் என்று கருதுகிறவர். அங்கு 6 மணிக்கு அங்கே பேசுகிறார். செவ்வாய்க்கிழமை 6/5/25 நல்லூர் சுந்தரம் அவர்கள் செவ்வாய்க்கிழமை கேடிசி நகர் ஆலயத்தினால் இல்லத்தில் நடக்கின்ற கூட்டத்தில் அவர் பேசுகிறார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் வந்து இந்த சிறப்பு செய்திக்காக கடினத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நன்றி கூறுவதற்காக ஐயா முனைவர் திருக்குறள் முருகன் அவர்கள் வருகின்றார்கள். உலக திருக்குறள் தகவல் மையத்தின் சார்பாக நடந்தேறியிருக்கின்ற இன்றைய நிகழ்வினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் வை ராமசாமி ஐயா அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றியினை உரித்தாக்கி கொள்கிறோம். அவர்கள் தலைமை உரையிலே சில செய்திகளை சொல்வதோடு நின்று விடாமல் இன்றைய சிறப்பு பேச்சாளருடைய அவரை பற்றிய ஒரு அறிமுக உரையை ஆற்றியிருக்கிறார்கள். பேச வருகிறவர்களை பற்றி நமக்கு முழுமையாக தெரியாது. நம்ம அவைக்கு வந்திருக்கார் அவ்வளோதான் தெரியும். ஆனால் அவரை பற்றிய செய்திகளை எல்லாம் முழுமையாக ஐயா வைரா அவர்கள் தந்திருக்கிறார்கள். அன்னாருக்கு உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்ச நிறந்த நன்றியினை உரித்தாக்கி கொள்கிறோம். முன்னிலை வைத்து சிறப்பு செய்கிற பேராசிரியர் வளரரசு ஐயா அவர்கள் இன்றைய கலந்துரையாடல் நிகழ்விலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தன்னிலை விளக்கமாகவும் சரியான விளக்கமாகவும் சிலவற்றை நமக்கு தந்திருக்கிறார்கள். அன்னாருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றியை உங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மட்டத்தை மகிழ்ச்சி கொள்கிறோம். நல்லதோர் இறைவேண்டர் பாடி தொடங்கி தந்த இளைமனைவார் சகோதரி பிரபா அவர்களுக்கும் உங்களின் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நல்லதோர் வரவேற்புரை நல்கிய பரமசக்தி அம்மையார் அவர்கள் இங்கே வரும்போது சும்மா வரக்கூடாதுங்க வேண்டி இன்றைய குறளினுடைய இப்போ சொல்லப்பட்டிருக்கின்ற சில உரையாசிரியர்களுடைய உரையை பற்றியெல்லாம் இங்கே சொல்லி வரவேற்புரை நல்கினார்கள். அன்னாருக்கும் உங்களின் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றியை உரித்தாக்கி கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். நல்லது ஒரு பாடல், அருமையான பாடல். இசைக்கு இறைவனே கரங்கு வாங்கும்போது நம்ம கரங்க மாட்டோமா? அப்படி ஒரு பாடலை மரியாதைக்குரிய சகோதரர் முருகேசன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அன்னாருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றியை உங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதோ கேட்டோம் போனோன்னு இல்லாமல் ஒரு 4-5 பேர் கேள்வி கணை தொடுத்தாங்க. பிரபாம்மா இது எந்த நிலம்? ஏன்னா ஐயா எல்லா நிலமும் சொன்னாங்க. இந்த நிலம், இந்த நிலத்தினுடைய ஒவ்வொரு நிலத்தினுடைய இயல்பு என்னங்கிறத பற்றிலாம் பேசுனதுனால இந்த குறளுக்குரிய நிலம் என்ன என்ற ஒரு கேள்விக்கணையை தொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் மகாலிங்க ஐயப்பன் ஐயா வந்து பட்டாங்கு பசலை பற்றிய வழக்கம் சொன்னாங்க. இந்த பசலைங்கிறத பொம்பளைக்கு தான் வருது, ஏன் ஆம்பளைக்கு வரக்கூடாதான்னு ஐயா செல்லன் ஐயா கேட்டாங்க. ஆனால் அவன் மனசில் வச்சுக்கிடாமல் மடல் அறியிறான்லாம். நான் இவ்வளோ தான் காதலிக்க கட்டி தரியா இல்லையா அப்படிங்க. இந்த பொம்பளையால் சொல்ல முடியல. அப்படியே போட்டு புடுங்கி உள்ளேயே கிடந்து அதுதான் வேப்பரேட் ஆகி காட்டுறது தான் பசலை. இந்த பசலைக்கு உங்கள் சார்பாக ஒவ்வொரு விளக்கம் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச விளக்கம் ஐயா பேசும்போதும் தற்குறிப்பு ஏற்ற அணியை சேர்த்து தான் சொன்னாங்க. இதை பற்றி நான் இப்படி பார்க்கிறேன் என்று. அப்படி பார்க்குற இடத்துல நான் பசலை பற்றி இப்படி பார்க்குறேன். நம்மள சொல்லிடலாம், நான் இன்னாரை காதலிக்கேன், கட்டிதாரியா தரலையா, ஊருக்கெல்லாம் தண்டரா அடித்து சொல்லிடாமல் அதை தான் மடலையாருன்னு சொல்லிகிட்டு இருக்கான். இவன் சொல்ல மாட்டேக்கா, மிஞ்சி சொன்னால் தோழிகிட்ட சொல்லுவான். அது வள்ளுவத்தில் இல்லை, ஐயா சொல்லியிருக்கா. அந்த தோழி குறுக்கீடே இல்லை, காதல் டைரக்ட். ஆமாம், நான் ஒன்றும் காதலிக்க, நீ என்ன காதலி, இதுக்கு எதுக்கு இன்னொரு ஆள் அப்படின்னு ஐயா அதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னாங்க. பட்டாங்குக்கு விளக்கம் சொன்னாங்க.
பசவர பருவரல் அது சொல்லிட்டு இதில் முக்கியமானது நயம்பித்தா. இதை சொல்கிறவனை சொல்ல பொறுத்து தானே இருக்குது. ஆனால் இன்னொன்றையும் சொல்லணும், எல்லா நோயோட மோசமான நோய் காதல் நோய். எல்லா நோய்க்கும் இங்கே டாக்டர் இருக்காங்க, ஆங்கில வழி டாக்டர் இருக்காங்க, தமிழ் வழி டாக்டர் இருக்காங்க. இவங்கள்ட்டே கேளுங்கள், அந்த காதல் நோய்க்கு ஏதாவது மருந்து இருக்கா கேளுங்க. எல்லா நோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த நோயெல்லாம் ஒரு காலத்தில் போகாதுன்னு சொன்ன நோய் போகிறான், காலப்போக்கில் இது போயிடும்னு இது கண்டுபிடிச்சி சொல்லிட்டான். இந்த காதல் நோய் எப்போமோ தொடங்கினது, நம்ம காலம் எதிர்காலம் எல்லா காலத்துலேயும் இருக்கும். இது மாத்திரம் போக்க முடியாது. அதனால தான் அதை நோயின்னு சொல்லியிருக்கான். காதல் ஒரு இன்பமானது தானே, நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு ஏன் நோயின்னு போடுறான்? ஏன்னா தீராது. இப்படி ஒரு அருமையான செய்திகளை எல்லாம் உங்களுடைய அறிவுக்கு ஏற்றவாறு, எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, நமக்குன்னு ஒரு சிந்தனை கொடுத்துருக்கான்ல. இப்போ சொல்லப்பட்ட செய்திகளில் பசலை என்ற செய்தியை உங்களுடைய ஆழ்ந்த அறிவுக்கு ஏற்ப அதை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்ற கேள்வியோ ஒரு செய்தியோடு ஐயா ரொம்ப பாட்டெலாம் பாடினாங்க. அதில் கண்ணதாசனை விட்டு வைக்கலை, பட்டுக்கோட்டையாரை விட்டு வைக்கலை, சங்ககால செய்தி, சிறப்பகால செய்தி, கடைசியில் கொண்டு மாமூலர்கிட்ட முடிச்சிட்டாங்க. அதுதான் ஐயா சொன்னார், எதை தொலைக்கிற இடத்துல தேடு. தொலைச்ச இடத்துல ஜங்ஷனில் தொலைச்சிட்டு பழங்குட்டையில் தேடிட்டு அலைஞ்சா எப்படி கிடைக்கும்? அதை மாதிரி வள்ளுவன் என்ன சொல்லியிருக்கான், அதுக்கு வள்ளுவன் என்ன விட சொல்லியிருக்கான். நீ அங்கேயே புறப்பட்டு 1330 குறளை மீண்டும் ஒரு வாசிப்பு பண்ணுவீர்களே, ஆனால் அங்கேயே விடை கிடைக்கும் என்பது தான் வளர்ந்தியா சொன்ன செய்தி. இப்படி ஒரு அருமையான செய்திகள் எல்லாம் இந்த அவைக்கு வந்து நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடிந்தது. ஆகவே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு செய்திருக்கிற மரியாதைக்குரிய ஐயா செல்லனையா ரொம்ப தூரத்திலிருந்து வராங்க. இந்த மாநில தமிழ் சங்கத்திற்கு பல்வேறு உதவிகள் செய்தவர்கள். இங்கே ஆளு உயர நிற்கிற பேரெல்லாம் அவருடைய கைங்கரியம்தான். அப்படி பல்வேறு உதவிகளை செய்தவர்கள். தொடர்ந்து நீங்கள் வர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு உங்களை வரவேற்றும் உங்களுக்கு நன்றி சொல்வதிலும் இந்த மாநில தமிழ் சங்கம் கடமைப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடு உங்களுக்கு நன்றி கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த அவைக்கு வந்து பெருமை சேர்க்கிற இடத்துல ஐயா பாஷ்யம் ஐயா, தங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா ஒரு மனிதனை அடையாளம் காட்டணுன்னா பாஷ்ய ஐயாவை காட்டினா இறைவன் எங்கே இருக்கிறான்னு விவேகானந்தன் தேடி அலைஞ்சான். அவருக்கு உணர்வைத்தான் வச்சான், காட்ட முடியல. அப்படி காட்டுகிற ஆளாக விளங்குகிற பாஷ்யம் ஐயா வரையிலிருந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அன்னாருக்கும் அவையோர் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்ச நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி தான் அதுக்கு விடை எங்கே இருக்குதுன்னு சொல்லிக்கிற ஒரு ஆற்றல் மிகு எங்கள் கண்ணதாசன் இலக்கிய பேரவையினுடைய செயலாளர் சேரை பாலகிருஷ்ணன் ஐயா அவர் இருந்திருக்காங்க. அதில் எங்களுக்கு ஒரு பெருமை. யார் நானும் எல்லா இடத்துலையும் இந்த பேச்சு கேட்க போவோம், எனக்கு பேசுகிறத விட கேட்க போகிறதில் ஆர்வம். அங்கே எப்படி என்ன எந்த பெரிய இலக்கியங்கள் பேசினாலும் அங்கே கண்ணதாச வாரம் பெரிய இங்கே ஒரு பாரதி ஐயா கேட்க வந்திருக்காங்க. நம்ம பாரதியை பற்றி தொடாத மேடைகள் இருக்காது. அப்படியே வெளியில் வரும்போது கண்ணதாசனை தொட்டுருவாங்க. அப்படி ஒரு ஆற்றலாளரை பற்றிய அமைப்பை நடத்தி வருகிற அன்பிற்குரிய சேரை பாலகிருஷ்ணன் ஐயா வருகை தந்திருக்கிறார்கள். அன்னாருக்கும் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்ச நிறைந்த நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். டாக்டர் ஐயா மகாலிங்க ஐயப்பன் ஐயா அவர்களுக்கே உரித்தான முறையில் ஒரு சரியான செய்தி, சிந்திக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் இந்த அவைக்கு தருவார்கள். அன்னாருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றியை உரித்தாக்கி கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா ராமசாமி ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். என்னுடைய பார்வையிலே புதிய வரவாக வந்திருக்கிற பாரதி ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? தொடர்ந்து வாருங்கள் என்ற வேண்டுகோளோடு நான் காணாமல் போயிட்டேன். பார்த்தீங்களா, இதுதான் வேடிக்கை. நானும் கொஞ்சம் நாள் காணாமல் போயிட்டு வந்ததுனால உங்களை புதுசாக தெரியுது, சரிதா? அதனால் தொடர்ந்து வருகிறார்கள் என்ற வேண்டுகோளோடு உங்களையும் வரவேற்பதில்லை இந்த அமைப்பு மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறது. எங்களுடைய தங்கப்பாண்டியன் ஐயா, பேருக்கே ஏற்ற பாண்டியன் ஐயா அவர்களையும் வரவேற்பதிலேயும் நன்றி கூறுவதிலையும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய அன்பிற்குரிய ஐயா ஆதிமூலம் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி கூறுவதிலை மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெயக்குமார் வருகை தந்திருக்கிறார். அவருக்கும் நன்றி கூறுவதிலை மகிழ்ச்சி அடைகிறோம். மரியாதைக்குரிய இசையாசிரியர்
ஐயா நவநீதன் வருகை தந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஐயாட்ட ரொம்ப நாளாக நான் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கேன், ஒரு பாட்டரங்க வைங்க ஐயான்ட்டு. ஏன்னா அந்த பாட்டு போடும்போது இந்த பொம்பளை சும்மாவே இருக்க மாட்டேங்குது. ஆம்பளைலாம் திம்ப இருக்காங்க, நல்லா பார்க்க. பாட்டு பாடுனா வாய் முணுமுணுக்கிறது இந்த பொம்பளை தான். ஏன்னா அந்த இசையில் எவ்வளோ நாட்டம் மிக்கவர்களாக இருக்காங்க. அதனால் உங்களுடைய ஆவலை நிறைவேற்றுகிற அளவில் உங்கள் சார்பாக ஐயாட்ட ஒரு கோரிக்கையாக ஒரு இசையரங்கம் நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த செய்திகளை எல்லாம் கதிர் டிவி நிறுவனத்தின் மூலம் உலகெங்கும் எடுத்து செல்லப்படுகிறது. அன்னாருக்கும் நெஞ்சு நிறைந்த நன்றியினை உரித்தாக்கி கொண்டு என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் சேர்ந்து நாட்டுப்பாட்டு பாடுங்க. India